மௌலானா அவர்கள் ஹையத்து ஷரியாவின் நாசிமாக பொறுப்பாளியாக இருந்து தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய கண்ணியத்துக்குரிய மௌலானா ஹலீல் அஹமது அவர்கள் இப்பொழுது சிறப்புரை ஆற்றிருக்கின்றார்கள். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா. அம்மா பாத். قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. هذا بصائر للناس وهدى ورحمة. صدق الله مولانا العظيم. وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا وإلى امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிய வேண்டும் என்பதில்லை. அல்லாஹ் இதை அவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்கி இதன் மூலமாக என்ன நன்மைகள் உலகத்திலே பரவ வேண்டுமோ அவை பரவுவதற்கு தன்னுடைய மறைமுகமான உதவியை அளிக்க வேண்டும். அவ்வளவுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்க முடியும். ஏனென்றால் நம்மை கொண்டு இதுவரை ஆனதும் எதுவும் இல்லை, ஆகப் போவதும் எதுவும் இல்லை. இதுவரை எதுவெல்லாம் ஆனதோ அல்லாஹ்வை கொண்டு ஆனது. இனிமேல் எதுவெல்லாம் ஆகுமோ அதுவும் அவனை கொண்டேதான் ஆகும். நாம் அவன் சில சமயத்திலே நம்மை உபயோகப்படுத்திக் கொள்கிறான் என்பதை தவிர வேறொன்றும் இல்லை. எனவே துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் பால் நாம் நம்முடைய மனதால் முன்னோக்கி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒரு பெரிய குறை என்னவென்று சொன்னால், நம்மிடத்தில் முஸ்லிம்களாகிய நாம் என்ன நீண்ட காலமாக முஸ்லிம் இஸ்லாத்திலே இருந்து அழுத்து போய்விட்டோமா, அல்லது இஸ்லாமிய அமால்களை செய்து செய்து சடைந்து போய்விட்டோமா, இன்றைக்கு நாம் செய்து செய்து அழுத்து போய்விட்டோமா, அல்லது என்ன ஆனோம் என்று தெரியவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே இஸ்லாத்தை ஒரு சடங்காகவே வைத்துக் கொண்டிருக்கிறோம், பரக்கத்துக்காக வைத்திருக்கிறோம். எதை எடுத்தாலும் அது ஒரு பரக்கத்து காண்பதுதான் பழக்கமாக இருக்கிறது தவிர இஸ்லாம் எங்களுடைய வாழ்வினுடைய லட்சியம் என்று ஏன் கொள்ளவில்லை? இந்த தீனை ஹயாத்தாக்குவது எங்களுடைய வாழ்வினுடைய லட்சியம் என்று ஏன் கொள்ளவில்லை? ரத்தத்திலே இருக்கிற சிவப்பணுக்களை விட வெள்ளை அணுக்களை விட இந்த இஸ்லாத்தினுடைய லட்சியம் வேகமாக ஓட வேண்டுமே, ஏன் இல்லை? எங்க எடுத்தாலும் நம்முடைய ஒரு நண்பரை பார்த்திருக்கிற, கார்ல ஏறின உடனே காரை ஸ்டார்ட் ஆகும் போது சொல்லுவார், டிரைவரை கொஞ்சம் பொருள், உடனே கை தூக்கிடுவார். சுபஹானல்லதி ஸஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். இப்படி கை தூக்கி கார்ல ஓதுறது பார்த்தது இல்லை, வெறும் துஆ தான் ஓதுறது பார்த்திருக்கிறோம். பிரயாணத்தினுடைய துஆ இது ஓதுறோம். சரி, இவர் என்ன ஓதுறாரு? தவறாம என்ன தவறுனாலும் இது தவறாம ஓதுவார். என்னன்னு சொன்னா, இதை ஓதிட்டா கார் ஆக்சிடென்ட் ஆகாம தப்பிச்சு உலகத்துல இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து சம்பாதிக்கலாம். இதை தவிர வேற என்ன நோக்கம் சகோதரர்களே? அல்லாஹ் வசப்படுத்தி கொடுத்தானே, அவனுக்கு நன்றி செய்கிற நோக்கம் அங்கே பிரதிபலிக்கவில்லையே. எப்படியாவது பாதுகாப்பா இருக்கணும் சகோதரர்களே. இஸ்லாத்திலே எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது, துஆவிலே எல்லா பாதுகாப்பும் இருக்கிறது, அதுல எந்த சந்தேகம் இல்லை. நாம் நினைக்கிற மாதிரி இஸ்லாம் நம்முடைய உடலையும் உயிரையும் இந்த உலகத்திலே பாதுகாத்துக் கொள்வதற்காக இல்லையே. என்னதான் பாதுகாத்தாலும் இறுதியிலே இந்த கபிரிஸ்தானுக்கு வந்துதானே தீர வேண்டும். யாரெல்லாம் பாதுகாத்தார்களோ அவர்கள் எல்லாம் கபிரிஸ்தானில் இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் என்ன வயசாக இருக்கட்டும், அல்ல வயசு நீளமா தரட்டும், ஆனால் ஒரு நாள் என்னையும் உங்களையும் ஜனாசா என்றுதான் சொல்ல போகிறார்கள், மையத் என்றுதான் சொல்ல போகிறார்கள். நம்மை வந்து தீதார் பார்க்கத்தான் போகிறார்கள். எல்லாரும் குளிப்பாட்டி நல்ல துணி ஒண்ணு வாங்கி கொண்டுதான் போக போகிறார்கள். அப்படி இருக்க இந்த உடலை இப்படி பாதுகாத்து 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 சகோதரர்களே, நினைக்க கூட கூசுகிறது. துஆ தானே நல்லதுக்கு தானே ஓதுனா ரைட்டு.
அதே போல கடையில ராத்திரியில வீட்டை போட்டும் போது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்ன சொல்லி போட்டுமா, பிஸ்மில்லா சொல்லி போட்டுமா அடிக்கடி சொல்லுவாங்க. என்னடா திருட வராம இருக்கணும், நம்ம நகை காணா போகாம இருக்கணும். அடே நம்முடைய ஈமான் பாதுகாக்கணுமே, அந்த கவலை இல்லையே. வீடு பாதுகாக்கப்படணும், காசு பாதுகாக்கப்படணும், பணம் பாதுகாக்கப்படணும், சொத்து பாதுகாக்கப்படணும், நகை பாதுகாக்கப்படணும். இதுதானே நிய்யத் இருக்கிறது. என்னுடைய ஈமான் அல்லாஹ்வின் மீது எனக்கு இருக்கிற நம்பிக்கை, இந்த உலகத்திலே இஸ்லாத்தை நான் நிலைநிறுத்த வேண்டும் என்ற அந்த உறுதி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைப்பதில்லையே. நிக்காஹிலே கூட சுன்னத்தான எல்லா காரியம் நடக்கிறது. அந்த சுன்னத்தான காரியத்தை எல்லாம் சேர்த்து என்ன இருக்கு, எப்படியாவது ஆடம்பரமாக நடத்தி அந்த வாழ்க்கையில அதற்கு கட்டாயமா துஆ ஓதணும். அதுவும் எப்படி, எந்த துஆ ஓதணும்? அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா, அல்லாஹும்ம அல்லி பைனஹுமா. ரெண்டு பேரும் நல்லா வாழணும். நல்லா இத்தனை ஹராம் நடக்கும் போது நல்லா வாழணும்னா எங்கிருந்து நல்லா வாழ்றது? சோதரர்களே, கக்கூசுல உட்கார்ந்துகிட்டு நல்ல வாசம் வரலையேன்னு சொன்னா எங்கிருந்து வரும்? வாசம் வரணுமான முதல்ல குஃப்ரை விட்டு, ஷிர்க்கை விட்டு, நிஃபாக்கை விட்டு, பிதஅத்தை விட்டு, மார்க்கத்துக்கு முரணான அத்தனை காரியங்கள், உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை, இறப்பிலிருந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரை அத்தனை காரியங்களிலும் மார்க்கத்துக்கு முரணான அத்தனை காரியத்தை விட்டு என்ன போனாலும் சரி, என் கையை விட்டு என்ன போனாலும் சரி, என்னுடைய அல்லாஹ்வை என் கையை விட்டு போக விட மாட்டேன் என்ற நம்பிக்கை இருந்தால் அல்லவா நாம் உலகத்திலே முஸ்லிம்கள். நம்மை கொண்டு உலகத்திலே இஸ்லாம் பரவும். அதுவும் இந்த காலம் நமக்கு ஏற்ற காலம், அறிவுபூர்வமான காலம். இஸ்லாம் அறிவுபூர்வமானது. இன்றைக்கு உலக மக்கள் அவ்வளவு பேரும் அறிவை விரும்புகிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அவர்கள் அறிவுக்கு அடிமையாக இருக்கவில்லை, அவர்கள் உலகத்துடைய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தார்கள், ஏதேதோ பொருள்களுக்கெல்லாம் அடிமையாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு மேலை நாடுகளும் சரி, கீழே நாடுகளும் சரி, ஆசாபாசங்களை தீர்த்துக் கொள்வதிலே அவர்கள் ஏதோ தவறு இழைக்கிறார்கள் என்றிருந்தாலும் கூட அறிவை பிரயோகிக்கிறார்கள். குர்ஆன் அறிவை பிரயோகிக்கிறது. என்ன முரண்? அமெரிக்காவுக்கும் நமக்கு முரண் கிடையாது. அமெரிக்காவிலே தீன் பரவ முடியும், நல்ல வாழ்க்கை வர முடியும். ஏனென்றால் அங்கே சிந்தனை சுதந்திரம் வந்து விட்டது, அங்கே அறிவு சுதந்திரம் வந்து விட்டது. எதை எடுத்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற நம்பிக்கை வந்து விட்டது. எனவே சிந்தனைக்கு தோதுவான ஒரு மார்க்கம் இருக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறார், ஹாதா பஸாயிருல் லின்னாஸ். இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நல்ல அறிவுபூர்வமான விஷயங்களை விளக்கக்கூடியது, பசீரத்துள்ளது என்று அல்லாஹ் சொல்றான். ஹிதாயத்தும் இருக்கிறது, ரஹமத்தும் இருக்கிறது, அதெல்லாம் சொல்லுகிறான். இந்த இடத்தில் சொல்லும் போது முதல்ல ஹிதாயத்தை விடவும் ரஹமத்தை விடவும் ஹாதா பஸாயிருல் லின்னாஸ், இந்த குர்ஆன் மனிதர்களுக்கு பசீரத்தை தரக்கூடியது, அகப்பார்வை தரக்கூடியது, அறிவுபூர்வமானது, புத்திபூர்வமானது, சிந்தனைக்கு ஏற்றது. மனிதனுடைய எல்லா காரியங்களையும் தன்னுடைய அறிவை பிரயோகித்து செய்தால் அது குர்ஆனுடைய முடிவாகத்தான் இருக்க முடியும் என்று சொல்லுகிறது குர்ஆன். இன்று நமக்கு என்ன, நம்முடைய தீன் ஏதோ ஒரு நம்முடைய சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல, விழாவல்ல, கொண்டாட்டம் அல்ல. நம்முடைய தீன் ஒரு சடங்கு கிடையாது. இன்றைக்கு நாம் தீனை சடங்காக்கி விட்டோம். ஏதாவது நல்ல காரியத்துக்கு தீனை உபயோகப்படுத்திக் கொள்வது, மற்றெல்லாம் வியாபாரத்திலே நமக்கு சுதந்திரம். என்ன சுதந்திரம்? மனசு எல்லாம் எப்படி சம்பாதிக்கணும், மனசு விரும்புதோ அப்படி சம்பாதிங்க. இந்த உடை நடை பாவனைகளே நமக்கு சுதந்திரம், எல்லாவற்றிலும் சுதந்திரம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இஸ்லாமுக்கு கட்டுப்பட்டு நடப்பது என்பது, நாம் முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இஸ்லாமுக்கு எத்தனை பெர்சன்டேஜ் கட்டுப்படுகிறோம் என்று பார்த்தால், தொழுகிறது கூட தொழுகிறோம், தொழுவிட்டு வெளியே போனதுக்கு பிறகு இந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய ஆணைகளை எப்படி நிறைவேற்றினோமோ அதே போல்தான் வெளியே போன பிறகு நாம் அல்லாஹ்வுடைய ஆணை மட்டும் தான் நிறைவேற்றுவோம், வேற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். அதனாலே நாம் இந்த உலகத்திலே தோற்று போக மாட்டோம். அல்லாஹ்விற்கு அடிபணிந்தவன் வெற்றி பெறாமல் இருந்ததாக வரலாறு கிடையாது. அல்லாஹ்வுக்கு அடிபணியாத யாரும் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்ந்ததாக சரித்திரமும் கிடையாது. எங்காவது இருந்தால் கொண்டு வந்து காட்டுங்கள். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறாக நடந்தார்களோ வாழ்க்கை அத்தனையிலும் துன்பப்பட்டார்கள், மன உளைச்சலுக்கு உட்பட்டார்கள். இன்றைக்கு உலகத்திலே எவ்வளவு பேர் சுதந்திரமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் வாழ நினைக்கிறார்களோ அவர்களிடத்தில் கேட்டு பாருங்க. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். எங்க அகராதியில டென்ஷனே கிடையாது. எங்க அகராதியில் டென்ஷன் கிடையாது. எங்க அகராதியில எய்ட்ஸ் வந்துருங்கிற பயம் கிடையாது. எப்போ பாருங்க எய்ட்ஸை பயப்படுங்கள், அது உயிர் கொல்லி, பயிருக்கு மருந்து போட்டு அது பயிர் அதுவும் விஷக்கொல்லிங்கிறான், இதுவும் விஷக்கொல்லிங்கிறான். நடுங்கிறான். அந்த ஆஸ்பத்திரியில போய் டெஸ்ட் பண்ணும் போது HIV இருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம்னு சொன்னாலே நடுங்கிறான். என்னன்னு கேட்டா இருந்துட்டா என்ன பண்றது? நான் சொல்றேன், ரத்தம் தர்றேன், கொண்டு டெஸ்ட் பண்ணுங்க. நான் உறுதியா சொல்றேன், நிச்சயமா நான் எய்ட்ஸ் பேஷண்ட் ஆகவே மாட்டேன். என்ன காரணம்? அல்லாஹ் சொன்னபடி நான் இது வரைக்கும் நடந்திருக்கிறேன், என்ன தப்பு செய்தேன்? நீங்களும் அதைத்தான் சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் அதைத்தான் சொல்ல வேண்டும். இன்றைய கண்டுபிடிப்பு சொல்லுகிறது, 2000 இதுவரை வந்திருக்கிற புதிய வியாதிகள் எல்லாம் போக எய்ட்ஸ் ஒன்னு இருக்கு, சிட்ஸ் ஒன்னு இருக்கு.
தூக்கத்திலே அப்படியே ஒரு அழுத்தம் வருமா, அப்படியே ரூஹ் போயிருமா, அதுக்கு பேர் சிட்ஸ். HIV மாதிரி அப்புறம் HMV ஒரு கிருமி இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இதற்கெல்லாம் அப்பாலே 2100க்குள் இன்னும் 100 வியாதிகள் புதிதாக வரும் என்று ஆராய்ச்சிகள் சொல்லுகின்றன. கொஞ்சம் சிந்திங்க நண்பர்களே. புது வியாதி வர்றது நல்லதா, இருக்கிற வியாதி போறது நல்லதா? ஒரு பக்கம் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு தடுப்பூசி, ஒரு பக்கம் வியாதி அதிகமாகும். எதை காட்டுகிறது நண்பர்களே? மனிதனுடைய மன தவிப்பை காட்டுகிறது, மன உளைச்சலை காட்டுகிறது. எப்படியாவது பணம் சம்பாதிக்கிற அந்த டென்ஷன் இல்ல, அல்லாஹ் வச்ச மாதிரி நடக்கும் என்று நினைத்தால் டென்ஷன் போய்விடும். சகோதரர்களே, நான் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் அறிவுபூர்வமான மார்க்கம். இஸ்லாம் அறிவுபூர்வமான ஒரு உன்னதமான சமுதாயத்தை இந்த உலகத்திலே ஆட்சி காண்பித்தது. ஆனால் இடைக்காலத்திலே மனோ இச்சைகளுக்கு ஆட்பட்ட காரணத்தினாலே, மனித ஆசைகளுக்கு உட்பட்ட காரணத்தினாலே வெளியிலே நாம் எப்படி இருக்கிறோம் பாருங்க. ஜுப்பா போட்டிருக்கிறது இருக்குது, அது நல்லவரும் போடலாம் கெட்டவரும் போடலாம். ஜுப்பாவும் தாடியும் இஸ்லாம் அல்ல. ஜுப்பாவும் தாடியும் இஸ்லாம் நல்லவராக இருக்கிறதுக்கு காட்டின அடையாளங்கள் தானே தவிர, இவர் ஜுப்பா போட்டதனால மட்டும் நல்லவராயிர மாட்டார், இவர் தாடி வச்சதனால மட்டும் நல்லவராயிர மாட்டார். இவர் தன்னுடைய வெளித்தோற்றம் கட்டாய அவசியம், ஆனால் அதே நேரத்தில் உள் தோற்றம் அதை விட அவசியம். அல்லாஹ் மஜால் ஸரீரத்தனா கைரம் மின் அலானியத்தினா, யா அல்லாஹ் எங்களுடைய அந்தரங்கத்தை, உள்பாகத்தை, எங்களுடைய மனோநிலையை, எங்களுடைய வெளிநிலையை விட அழகாக்கு. சேதானந்த் தர்ஜாமா சீஸ், நவீசிந்த தர்ஜாமா சீஸ். குலிஸ்தான்ல அருமையான தத்துவங்கள் சொல்றாரு. தபால்ல என்ன இருக்குங்கிறது எழுதுனவனுக்கு தான் தெரியும். கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பது நவீசிந்த கடிதத்தில் என்ன இருக்கிறது என்பது எழுதியவனுக்கு தான் தெரியும். அதே போல இந்த டிரெஸ்ஸுக்குள்ள யார் இருக்கிறார் அவருக்கு தான் தெரியும். டிரெஸ் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியும், தவிர உள்ள இருக்கிறது யாருங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது. எனவே நடிப்பது என்பது வேறு, நடப்பது என்பது வேறு. இஸ்லாமின்படி நடக்க வேண்டும். அதற்கு ஒரு அருமையான சமுதாயத்தை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கி முன்மாதிரி காண்பித்து விட்டு சென்றார்கள். ஹஜ்ரத் உமருடைய வாழ்க்கை பாருங்கள், ஹஜ்ரத் அபூபக்கருடைய வாழ்க்கை பாருங்கள், ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கை பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை பாருங்கள், ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய வாழ்க்கை பாருங்கள், ஹஜ்ரத் ஃபாத்திமாவுடைய வாழ்க்கை பாருங்கள். உண்மையில ஒரு வாழ்க்கை என்று சொன்னால் அது வல்லவா வாழ்க்கை, அதுதானே நமக்கு முன்மாதிரி. அதே போல ஐம்மத்துகளுடைய வாழ்க்கை, நம்முடைய இமாம்களுடைய வாழ்க்கை, நம்முடைய மதாஹிபுகளை உருவாக்கி தந்த இமாம்களுடைய வாழ்க்கை, இன்னும் அல்லாஹ்வுடைய நேசருடைய வாழ்க்கை, எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள், எப்படிப்பட்ட சிறப்பான தங்களுக்கிடையே மனிதாபிமானம், மனித நேயம் என்றெல்லாம் சொல்லுகிறார்களே தவிர அந்த நேயத்தை பார்க்க முடியவில்லையே. 2 பேர் பேசிட்டு போனா, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, 4 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்களாம். என்ன பேசிட்டு இருந்தாங்க? அந்த ஆளு மகா மோசமான ஆளு, எப்ப பார்த்தாலும் கடன் கேட்பான், திருப்பி கொடுக்க மாட்டான், அப்படி இப்படின்னு பேசிட்டே இருந்தாங்க. சரின்னா அப்ப அதுல ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தர் சொன்னார், நான் அவசரமா வீட்டுக்கு போகணும், பையனுக்கு ஜுரம், அதனால டாக்டர்கிட்ட போகணும், பையனை கூட்டிட்டு போகணும், அதனால அவசரமா போறேன்னு சொன்னார். சரின்னு அவர் எந்திரிச்சு போயிட்டார். போன பிறகு இப்ப மீதம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நீங்க சொல்லுங்க. முன்னால இருக்கு 3 பேர். எனக்கு காது கேட்கல, எப்படி புரிஞ்சு 3 பேர். அவன் போன உடனே இந்த 3 பேர் பேசிட்டானா, இவன் என்ன ஒழுக்கம், இவனை தெரியாதா, அவனை குறை சொல்ல வந்துட்டான். இவன் கல்யாணத்துல எவ்வளவு நகை கேட்டான் தெரியுமா? காரே கேட்டான். கடைசி என்ன வாங்கினா? பைக் வாங்கினா. பெண்ணு வீட்டாரை எவ்வளவு கொடுமைப்படுத்தினா. இவன் வந்து நம்மகிட்ட பெரிய புத்தி சொல்ல வந்துட்டான். இப்படியே பேசிட்டு கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இன்னொருத்தன் போறேன்னு சொன்னான். நான் அவசரமா போகணும், மார்க்கெட் சாமான் வாங்கி கொடுக்கணும் வீட்டுக்கு, அதனால வேற யாரும் இல்ல, நான் போறேன். சரிப்பா போப்பான். இப்ப இந்த 2 பேர் என்ன பேசுறாங்க? இவன் அந்த 2 பேர்த்தை விட இவன் தான் மகா மோசம். இந்த ஒருத்தன் எந்திரிச்சு போயிட்டா ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன செய்வா தெரியுங்களா? இன்ன பாவல்லன் இஸ்முன், நினைவே பாவம் என்று சொல்லுகிறான அந்த நினைவை நினைத்துக் கொண்டிருப்பான். இன்றைக்கு உலகத்திலே யாரும் யாரை பற்றியும் நல்லதாக அபிப்பிராயம் சொல்ல தயாரில்லை நண்பர்களே. நல்லவர்களுக்குத்தான் மற்றவர்களை பற்றி நல்லவர்கள் என்று அபிப்பிராயம் வரும். யார் அதிகமாக தவறுடையவர்களோ அவர்கள் தான் மற்றவர்களை அதிகமாக தவறுடையவர்கள் என்று நினைப்பார்கள். இதுதான் உரைகள். மற்றவங்க எல்லாம் நமக்கு தவறா தெரியுறாங்கன்னா அர்த்தம் என்ன? ஒருத்த கண்ணாடி எடுத்து பார்த்தாங்க, நீக்கிறோம்
பார்த்தா அதுல ஒரே கருப்பு முகம், உதடு பெருசு, மூக்கு அப்படி விரிஞ்சு இருக்குது, கண்ணு சின்னதா இருக்குது, அசிங்கமா இருக்குது. சே, கீழே கிடந்துச்சு கண்ணாடி. நீ இப்படி இருக்கிறதுனாலதான் உன்னை எவனோ கீழே போட்டு போயிட்டான்னு சொல்லி போட்டு போயிட்டான். கண்ணாடியில தெரிகிற முகம் யாரு முகம்? அதேதான். மற்றவர்களை பார்க்கும் போது நமக்கு என்ன புரிகிறதோ அதுதான் கண்ணாடி. அவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு எண்ணம் எது எழுகிறதோ அதுதான் பிரதிபலிக்கிற கண்ணாடி. தவறு செய்கிறவர்களுக்குத்தான் மற்றவர்கள் எல்லாம் தவறு செய்கிறவர்களாக தோல்வார்கள். மற்றவர்களை நல்லவர்களாக நினைக்கிற ஒரு தன்மை மட்டும் வந்துவிட்டால் சகோதரர்களே, ஈமானுடனே மற்ற பிரதான கடமைகள் எல்லாம் நிறைவேற்றி ஈமானுடனே மற்றவர்களை நல்லவர்களாக நினைக்கிற ஒரே ஒரு தன்மை வந்துவிட்டால் அவர் சொர்க்கவாதி என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா மற்றவர் நல்லவர் நினைச்சு பாருங்க, மனசு வருமானு நல்லவர் தான் என்னக்கா கிழிக்கணும் வாய. அவர் எல்லாம் நல்லவர் தான். என்ன நல்லவர் தான் தான்ங்கிறதே அர்த்தம் என்ன செஞ்சிடணும், இந்த நல்லவர்ங்கிறத அழிச்சிடணும். தான்கிற வார்த்தை இருக்குது, அது இஸ்தித்ராக் அரபியில் சொல்றதா இருந்தா அதை முன்னால அழிச்சிடும். நீங்க ரூபாய் எல்லாம் கேட்டீங்க கொடுக்கலான்னு தான் நினைக்கிறேன். என்ன அர்த்தம்? கொடுப்பாரு அவரு. அந்த தான் போட்டாலே முன்னால் உள்ளது இல்லைன்னு அர்த்தம். அவர் நல்லவர் தான், ஆனால் என்ன ஆனால் அதெல்லாம் சரி நல்லவர் இல்லைன்னு அர்த்தம். சகோதரர்களே, எனவே ஒரு அருமையான சமுதாயம் ஹஜரத் உமரை போல, ஹஜரத் அபூபக்கரை போல, ஹஜரத் பிலாலை போல, ஹஜரத் சல்மான் ஃபாரிசி போல, அதற்கு பின்னாலே வந்த இமாம் அபூ ஹனீஃபா, எத்தனையோ இமாம்கள் அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் சொல்லுவதானால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அதிகமாக சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சமுதாயம். இப்போ இப்படி ஒரு அருமையான சமுதாயத்தை திரும்பவும் உருவாக்க வேண்டுமானால் எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? அங்க ஆரம்பிக்கணும். அதுதான் முதல் விஷயம். மனசுல இருந்து ஆரம்பிக்கணும். மனசுங்கிறது ஒரு தன்மைக்கு பேர். அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி. அது ஹார்ட்ங்கிறது வேற, மனம்ங்கிறது வேற. ஹார்ட் இருக்கிற இடத்துல மனம் இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சமயம் இன்னும் சில பேருக்கு உலகத்துல சந்தேகம் இருக்கு, ஹார்ட் எங்க இருக்கு, மனம் என்பது எங்கே இருக்கிறது என்று அவர்கள் சிந்திக்கும் பொழுது சில பேர் சொல்றாங்க மூளையில் இருக்கிறது, சில பேர் சொல்றாங்க கல்பில் இருக்கிறது, சில பேர் சொல்றாங்க வயிற்றில் இருக்குது, இறப்பையில தான் மனசு இருக்குது. உண்மையில அவங்க மனசு இறப்பையில தான் இருக்குது. ஏதாவது நல்ல காரியம் செய்யணும் சொன்னா முதல்ல தங்க இறப்பை நம்பிச்சான்னு பார்ப்பாங்க, அப்புறம் தான் அடுத்தவங்களை பார்ப்பாங்க. இன்றைய மனம் எல்லாம் தங்களுடைய இறப்பையிலும் பணப்பையிலும் இருக்கிறது. சில பேர் சொல்றாங்க மனம் முழங்கால இருக்குது. உலகத்தில் சொல்றாள் இருக்கிறாங்க. ஏனென்றால் மனம் எங்க இருக்கிறது என்று கண்டுபிடிக்கிற வகையில் அல்லாஹ் வைக்கவே இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்ட காரணத்தினாலே நாம் தெளிவாக சொல்லுகிறோம், மனம் என்பது இருதயம் இருக்கிற இடத்திலே இருக்கிறது, இந்த சதை துண்டு இருக்கிற இடத்திலே இருக்கிறது. இந்த மனதின் மீது மூளை கூட ஆட்சி செலுத்த முடியாது. மனம் தனி, மூளை தனி. மனம் வேண்டுமானால் மூளையின் மீது ஆட்சி செலுத்துவே தவிர, உண்மையில் மனம் தான் மூளையின் மீது ஆட்சி செலுத்துகிறது தவிர, மூளைக்கு அறிவு வரலாமே தவிர அறிவு மூளைக்கு, ஆட்சி மனதுக்கு. எனவே அறிவை வளர்த்துங்கள், அதே நேரத்திலே ஆட்சி செய்கிற மனதை விட்டு விடாதீர்கள். அறிவு அதிகமாக இருக்கிறது, ஆனால் அந்த அறிவை கத்தி கூர்மையாக இருக்கிறது, ஆனால் கத்தி யாரிடத்திலே இருக்கிறது? திருடனிடத்திலே இருக்கிறது. என்றால் அந்த கத்தி எதற்கு பயன்படும்? நல்ல பயன்படாது, அது தீமைக்குத்தான் உதவும். அதே போல அறிவு நிறைய இருக்கிறது, ஆனால் மனம் கெட்டு போய் இருக்கிறது என்று சொன்னால் உலக ஆசை நிரம்பி இருக்கிறது. எப்படியாவது எனக்கு வேணும், எப்படியாவது எனக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும், என் மனைவிக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், எனக்கு 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 என்று நினைக்கிற ஆளுக்கு அல்லாவும் கிடைக்கிறது இல்லை. எனக்கு என்று அவர் நினைத்தாரோ அவரும் அதுவும் கிடைக்கிறது இல்லை. அதனால சகோதரர்களே, இந்த நல்ல சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முதலாக தனி மனிதன் நல்ல மனிதனாக உருவாக்க வேண்டும். இரண்டாவது, தனி மனிதனுக்கு பிறகு இரண்டாவதாக அவர்களுடைய குடும்பங்கள் சரியானதாக உருவாக்க வேண்டும். ஒரு தனி மனிதன் மட்டும் நல்லதா இருக்க முடியாது. ஏன்னா சின்ன பையன் எல்லாம் விட்டுருவோம், கல்யாணம் ஆன பிறகுதான் ஒரு சரியான வாழ்க்கை ஆரம்பமாகுது. அதனால குடும்பம் சொல்றோம். இரண்டாவது குடும்பம் சரியா இருக்கணும், குழந்தைகள் சரியா இருக்கணும். அதுக்கு அடுத்தது இவர்களுடைய அதாவது பொருளாதாரத்தை சம்பாதிக்கிற திசைகள் சரியாக இருக்கணும். அது என்ன அர்த்தம்? அவர்களுடைய உத்தியோகம், அவர்களுடைய வியாபாரம், அவர்களுடைய தொழில், அவர்களுடைய என்ன செய்கிறார்களோ, எதன் மூலமாக சம்பாதிக்கிறார்களோ அந்த ரீதி அதுவெல்லாம் சரியாக இருக்கணும். இதற்கு அப்பாலே சொல்ல போனால் சமுதாய மக்களோடு பழகக்கூடிய முறைகள் சரியாக இருக்கணும். பக்கத்து சேனல் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறார். என்னன்னு சொன்னா அவர் எந்திரிச்சு போனா காலை நல்லா வச்சுக்கலாமே உள்நோக்காது. அடே நானும் மனுஷன், அவரும் மனுஷன், நல்லா உட்காரட்டும், அவரும் அவர் அளவில் நல்லா உட்காரட்டும், நானும் என் அளவில் நல்லா உட்காரட்டும் அப்படிங்கிற நியத்தில் நான் சௌகரியமா இருந்தா போது, யார் எப்படி இருந்தாலும் சரி. பள்ளிவாசல் முதல் கொண்டு போகும்போது உள்ள நுழையும் போதே ஃபேன் பார்த்துக்கிட்டு தான் போறது. தொழுகையை பார்க்கறத விட ஃபேனை பார்க்கறது அதிகம். மற்றவங்களுக்கு காத்து கிடைக்கணுமே, அதனால எல்லாருக்கும் சௌரியமா இருக்கிற மாதிரி செய்யலாமே. அப்படி நினைச்ச போதும், யாராவது ஒருத்தர் தான் ஃபேனை கீழே நிக்க முடியும், எல்லாரும் போல ஃபேனை கீழே நிக்க முடியும்.
அது முடியாத காரியம். ஆனாலும் கூட நான் ஏன் கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாது, அப்படி ஒரு நினைப்பு வரக்க கூடாது, அவருக்கும் கிடைக்கட்டுமே என்று அந்த நினைவுக்குத்தான் அல்லாஹ் இடத்திலே மரியாதை. ஆனால் அந்த நினைவு வருவதில்லை. அதனால அவர் சமுதாயத்தோடு வாழ்வது, எங்க போனாலும் சரி, ரோட்ல போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, சாமா வாங்கினாலும் சரி, வீட்டுக்கு ஏதாவது நல்லது கெட்டது செய்தாலும் சரி, எந்த காரியத்திலும் அவர் சமுதாயத்தோடு ஒத்துழைக்க வேண்டும். நாலாவது, ஐந்தாவது இருக்கிறது, தன்னுடைய அரசியல் வாழ்க்கையிலே ஒன்று ஆளுகிறவராக இருப்பார் அல்லது ஆளப்படுகிறவராக இருப்பார். இரண்டில் ஒன்றாகத்தான் இருந்திர வேண்டும். ஆளப்படுகிறவராக இருந்தால் அரசாங்க சட்டம் என்னவோ, நியாயமான சட்டங்கள் என்னவோ, பொருத்தமான சட்டங்கள் என்னவோ அதை மதிச்சு நடக்கணும். உதாரணமா ரயில்ல போனா டிக்கெட் வாங்கணும், இல்லாம அது செய்யக்கூடாது. அதே மாதிரி ரயில்ல போனா பர்த் இல்லைன்னு சொன்னா பேசாம வேற ரயில்ல போகணும். அங்க போய் டிடி போய் நான் ஒரு 50 ரூபாய் தர்றேன், 100 ரூபாய் தர்றேன்னு சொல்றது இருக்குது. இது அவரை நீங்க கெடுக்கிறீங்க, நாம கெடுக்கிறோம். அவர் இது மாதிரி காசு வாங்கி பழகினா சரி, கிடைக்கிறது தரையிட்டு வாங்குறார். ஆகையினால் இதுவெல்லாம் செய்யக்கூடாது. அரசியல் இது ஆளப்படுகிறவர்களாக இருந்தால் இந்த சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கணும். ஆளுகிறவர்களாக இருந்தால் இன்னும் அவர்களுடைய பொறுப்பு அதிகமாக இருக்கிற காரணத்தினாலே அவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து நடக்கணும். இந்த 5 துறைகளிலேயும் மனிதர்கள் சரியானால் இந்த உலகத்திலே ஒரு அருமையான சமுதாயத்தை பார்க்க முடியும், இல்லாவிட்டால் பார்க்க முடியாது. தலைகீழாக நின்றாலும் கூட உலகத்தில் 1000 சட்டங்களை இயற்றலாம். ஆனால் சட்டங்களை இயற்றுவதில் தவறாக நடந்தால் யார் என்ன செய்யலாம்? ஊழல் கமிஷன் நியமிக்கப்படலாம். ஆனால் கமிஷனே ஊழல் வாங்கினால் என்ன செய்யலாம்? தெளிவா பேசுறாங்க. ரோட்ல போகும்போது அவர் ரொம்ப நல்லவருங்கன்னு சொன்னார். ஒருத்தர் கேட்டதுக்கு அவர் ரொம்ப நல்லவருங்க என்னங்கன்னு கேட்டேன். அவரும் லஞ்சம் வாங்குவாரு, இவரும் லஞ்சம் வாங்குவாரு. அவர் கொஞ்சம் இவரை விட கொஞ்சம் கூடுதலா கேட்பாரு. இவரு 20 அவர் 25 கேட்பாரு. அவர் சொல்றாரு. இதெல்லாம் அரபி தெரிஞ்ச அரபியில பேசிக்கிறது. எவ்வளவு கிடைச்சி ஹம்சூன அல்ஃபு அஷரா பண விஷயம் வரும்போது யாருக்கும் தெரியாது. நம்ம இருந்தா கூட ஹம்சூன கிடைச்சான். அது மாதிரி இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ்ல பேசிக்கிறது. அவர் 20 வாங்குறாரு, அவர் 25 வாங்குறாரு. ஆனா அந்த 25 வாங்குற ஆள் நல்ல ஆளு. என்னங்க 2 பேரும் லஞ்சம் வாங்குறாங்க நல்ல ஆளுன்னு சொல்றீங்களே. அவர் வாங்கிட்டு காரியத்தை செஞ்சு கொடுத்துருவாரு, இந்த ஆள் அதையும் செய்ய மாட்டார், அவர் நல்ல ஆளு. லஞ்சம் வாங்குறதுலயே அதுக்கு இது நீளம் புளிப்புல அப்பேண்டான தெரியுங்களா? அது பழமொழி தெரியும் அனைவருக்கு. அது என்னன்னு சிலருக்கு தான் தெரியல, சிலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஒரு வெளிநாட்டுக்கார ஒருத்த வந்தா, அவருக்கு எலுமிச்சம்பழத்தையும் பார்த்தான், அதுவும் புளிக்கிற மாதிரி தெரிஞ்சு. புளியும் பார்த்தான், புளியங்காய் பார்த்தான், அதுவும் புளிக்குது. வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட்? ये क्या है, वो क्या है, மாஹாதா வமாதாக் சீசஸ்ன்னு கேட்டான். எப்படிதான் கேட்ட பிறகு அவன் சொன்னான், இவன் ஒரு கிராமவாசி சொன்னா, ஐயா எலுமிச்சம்பழத்தை காட்டி சொன்னா, அதுக்கு இது நீளம். எலுமிச்சம்பழத்துக்கு புளியங்கா இருக்குது, அதுக்கு இது நீளம். புளிப்புல அப்பன், எலுமிச்சம்பழத்தை விட புளிக்கும். அதுக்கு இது நீளம், புளிப்புல அப்பன். இதாங்க லஞ்சம் வாங்குற ஆள், அதுக்கு இது நீளம், புளிப்புல அப்பன். இவர் நல்லவரா? லஞ்சம் வாங்கிட்டு காரியம் நடத்தி கொடுத்தா நல்லது என்று நினைக்கிற காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் என்றால் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் வாழுகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் சகோதரர்களே. எனவே இதையெல்லாம் சரிப்படுத்துவதற்கு முதலிலே தனி மனித வாழ்க்கை சரியாகணும். தனி மனித வாழ்க்கை எப்படி சரியாகும்? முதல் விஷயம், அல்லாஹ் சொன்னபடி நடக்கணும் என்று தீர்மானிக்கணும். என்ன வந்தாலும் சரி. என்னங்க வரும் கடைசியில மௌத்து தானே வரும். கடைசியில மௌத்து தானே வரும். நிறைய பேர் பார்த்து கேட்பாங்க, நான் சொல்லக்கூடாது ஆனா கூட சொல்றேன். நிறைய பேர் பார்த்து கேட்கறாங்க, ஏதோ உடம்பு சரியில்லாம போது, அதாகுது இதாகுது. நம்ம மனுஷனுக்கு வர்றதாங்க, இதெல்லாம் வியாதியில ஒண்ணு. வியாதி வராம இருந்தா தான் அதிசயம். வியாதி வர்றதுங்கிறது தான் இயற்கை. வியாதி வருது, படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், போறோம், வர்றோம். பாட்டு அதே தென்னை இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னாரு. இழைச்சு போயிட்டீங்கன்னு சொன்னா கூட பரவாயில்லை, என்னங்க இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னாரு. எனக்கு அவர் கேட்ட கேள்வி அதிசயமா இருந்துச்சு. தமிழ்ல பாருங்க எவ்வளவு நல்ல நல்ல வார்த்தை. இழைச்சு போறதுன்னு ஒரு வார்த்தை இருக்குது, கொஞ்சம் எடை குறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. இதுக்கெல்லாம் மேல ஒரு வார்த்தை என்னங்க இப்படி உடைஞ்சு போயிட்டீங்கன்னாரு. நான் உடனே சொன்னேன், உடம்புதான் உடைஞ்சு போச்சு, மனசு உடையலைன்னு சொன்னேன். இன்னைக்கும் உடையல, இன்ஷா அல்லாஹ் மௌத் வரைக்கும் மனம் உடையாது. எதுக்காக உடையணும்? அல்லாஹ் உடைச்சா உடையும், இல்லாட்டா இல்ல, கபர் தான் கடைசி. இப்ப 3 நாளைக்கு முன்னால வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தேன், ஏதோ ஒரு பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவருக்கு எத்தனை வயசு? 85 வயசு, இவருக்கு 95 வயசு. பாவம், பெரிய பிரச்சனை அவங்களுக்கு. அதனால நான் சொன்னேன், இந்த வயசெல்லாம் இருந்து என்ன செய்யணும், பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம எல்லாம் அவ்வளவுக்கு போக கூடாது. கொஞ்சம் மௌத்து வர்ற மாதிரி தெரிஞ்சா நேர கபிரிஸ்தான்ல போய் குழிய விட்டு உள்ள படுத்துறணும், யாருக்கு சிரமம் இல்லாம வரணும், மல்ல தள்ளனும், போய்கிட்டே இருக்கணும்.
அதான செய்ய போறாங்க. அவங்க என்ன புதுசா கொண்டு போய் அந்த இதுல கைரோல மியூசியத்துல ஒரு பெட்டி இருக்குது, ஒரு சவப்பெட்டி. கைரோ மன்னர், ஒரு பெரிய மன்னர் இருந்தா அந்த காலத்துல, பிரமிடுகள் கட்டின காலத்துல. அப்ப அவர் தனக்கு சவப்பெட்டி செஞ்சிருந்தாரா. அந்த சவப்பெட்டி மையத்தை வைக்கிற பெட்டி, அந்த பெட்டி செஞ்சாரா. அந்த பெட்டி இப்பவும் கைரோ மியூசியத்துல இருக்குது ஈஜிப்ட்ல. 500 கிலோ தங்கம், 500 கிலோ தங்கம், 500 கிலோ மரம் இல்லை, 500 கிலோ தங்கம். இன்றைக்கு உலகத்திலே தங்கத்தால் செய்யப்பட்டிருக்கிற பொருள்களில் ஆகப்பெரிய பொருள் அந்த மியூசியத்தில் இருக்கிற மையத்து பெட்டி தான், ஹயாத் பெட்டி இல்லை. அதை விட பெரிய பொருள் உலகத்தில் இல்லை. ஆக மையத்து பெட்டி செஞ்ச ஆழக்கானங்களே என்ன நம்ம தாவா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்படி ஆச்சு, அப்படி ஆச்சு, நானாச்சு, நீயாச்சு, கடைசி நானும் மையத்தாச்சு, நீங்களும் மையத்தாச்சு. அதனால தனி மனிதர்களை திருத்துவது என்பது இருக்கிறது முதலில் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அல்லாஹ் சொன்னதை செய்ய வேண்டும். மாறாக எது வந்தாலும் சரி நான் செய்ய மாட்டேன். காரணம், எனக்கு எது வரும் என்றால், எனக்கு எதை அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அதுதான் வரும். எனக்கு எதை அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அதுதான் வரும். அதற்கு மேலே அனுப்பிரமான அளவு கூட வர முடியாது, அதற்கு கீழேயும் அனுப்பிரமான அளவு கூட போக முடியாது. ஆகினால் நான் அல்லாஹ்வை நம்புகிறேன். எனவே அல்லாஹ் சொன்னபடி நடப்பேன். எதில் நடக்கணும்? வியாபாரத்தில். முதல்ல வியாபாரத்தில். இன்றைக்கு முஸ்லிம்கள் வியாபாரத்தில் அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்துவதே இல்லை. பொதுவாக வியாபாரத்திலே மார்க்கத்தை சம்பந்தப்படுத்துவதே இல்லை. யாரும் வந்து எங்க தரத்து நான் இப்படி ஒரு வியாபாரம் செய்ய போறேன், செய்யலாமா? இப்படி எல்லாம் பேங்க் சமாச்சாரம் வருது, செய்யலாமா? லோன் வாங்க வேண்டியது வருது, வாங்கலாமா? இன்ட்ரெஸ்ட் கொடுக்க வேண்டியது வருது, கொடுக்கலாமா? அப்படின்னு கேட்கறது பதிலா இன்ட்ரெஸ்டா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் பார்க்க முடியுதே தவிர பாக்கி இப்படி செய்யலாமா? அதே போல யாரும் வந்து மசாலா கேட்கறது இல்லை. என்ன மசாலா கேட்கறது இல்லைங்க. நான் இப்படி மகளுக்கு கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், எப்படி ட்ரெஸ் வாங்கணும், மகளுக்கு எப்படி நிக்கா செய்யணும், அதுக்கு சரியத்தில் என்ன முறை சொல்லி இருக்கு, இதுவரைக்கும் என்கிட்ட யாரும் கேட்கல. பெரிய பார்த்து கேட்டுப்பான், என்கிட்ட யாரும் கேட்கல. என்ன கேட்க வர்றாங்க? கோபத்துல 3 தலாக் சொன்ன என்ன செய்யட்டும்? என்ன சொன்னாரா? கோபத்துல 3 தலாக் சொன்னேன். அட எவன்டா சந்தோஷத்துல சொல்லுவான்? சொல்லிட்டு 3 தலாக்கு இன்ஷா அல்லாஹ். இதுக்கு பின்னால யாவும் வந்தா சொல்லுவேன் தலாக்க பத்தி சொல்லணும். ஏனென்றால் இன்றைக்கு தலாக் இருக்கிறதே இஸ்லாம் நம்முடைய மார்க்கத்திலே அது மகா கொடுமையானதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சொல்றதுதான் மகா கொடுமையானது. ஏன் இந்த காரணம் சொல்லுவேன், ஞாபகம் நேரம் இருந்தா. சோதரர்களே, அல்லாஹ் தஆலா தனி மனிதனை திருத்த விரும்புகிறான். தனி மனிதன் திருந்தாதவரை உலகம் திருந்தாது. யாரோ ஒருத்தர் கேட்டார், உலகத்துல யோக்கியர்கள் அதிகமா அயோக்கியர்கள் அதிகமா? அது பதில் சொன்னாங்க, நீ யோக்கியன் ஆயிட்டா உலகத்துல ஒரு அயோக்கியம் குறைஞ்சிருவாங்க. மற்றவங்களை யோக்கியனாக அயோக்கியங்கிறது சிந்தனை விடு. நீ யோக்கியனாக ஆகிவிட்டால் உலகத்தில் ஒரு அயோக்கியன் குறைந்து விடுவான். இப்படி ஒவ்வொருத்தரும் யோக்கியனாயிட்டா முடிஞ்சு போச்சு. இந்த காரியத்தை யோக்கியமா செய்யணும். ஆனா சகோதரர்களே, இன்றைக்கு தனி மனித வாழ்க்கையோடு அதே போல வியாபாரத்தோடு தான் செய்கிற காரியத்தோடு தன்னுடைய உடையோடு தன்னுடைய நடையோடு தன்னுடைய பாவனையோடு தன்னுடைய முகத்தோடு தன்னுடைய செருப்போடு மார்க்கத்தை சம்பந்தப்படுத்துவதில்லை. மார்க்கம்ங்கிறது எங்கெங்க இருக்கு? இது மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் இதுக்கு பேரு. இன்னைக்கு என்ன நடக்குதுங்களா? இதுல ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு பேரு இன்னைக்கு என்ன நடக்குதுங்களா? இதுல ஒரு ஃபங்க்ஷன். எங்க போயிட்டு வந்தீங்க? நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தேன். அப்ப ஃபங்க்ஷன் எல்லாத்துக்கும் பேர் ஃபங்க்ஷன். கிட்னி ஃபங்க்ஷன் ஆகுதான் டாக்டர் கேட்கிறார். எனக்கு இந்த ரெண்டுக்கு சரியான அர்த்தம் என்னவோ இயக்கம் விளங்குது. இதுக்கும் ஃபங்க்ஷன் அதுக்கும் ஃபங்க்ஷன் நல்லா இல்லைங்களே. நிக்காஹுக்கும் ஃபங்க்ஷன் தான் பேரு, விழாவுக்கும் ஃபங்க்ஷன் தான் பேரு, கிட்னிக்கு ஃபங்க்ஷன் தான் பேரு. இது என்ன நல்லா இல்லையா? அது மூத்திரமா இருக்குது, இது இதா இருக்குது. சரி, நிக்காஹ்லயே அது மாதிரி தான் ஒண்ணு இருக்கு, விடுங்க பேரு. அது ஒரு ஃபங்க்ஷன், அவ்வளவுதான். இப்படி ஃபங்க்ஷன் பேர் வச்சுட்டு மார்க்கத்துடைய சுன்னத்தையே மறந்து போச்சு சகோதரர்களே. எப்படி மதரசாக்களுக்கு காலேஜ் பேர் வச்சுட்டு அது அல்லாஹ்வுடைய கிதாபை படிக்கிற இடம்ங்கிறத மறந்துட்டோம். இது ஒரு காலேஜ். எப்படி அங்க ஒரு காலேஜ் இருக்குது, திருச்சியில ஒரு காலேஜ் இருக்குது, அந்த நாக்கியர் காலேஜ் இருக்குது, ஜமால் ஒரு காலேஜ் இருக்குது, நியூ காலேஜ் இருக்குது. அது ஒரு காலேஜ். காலேஜ் பத்தி எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் மதரசா காலேஜ் இல்ல. மதரசா என்பது தர்ஸ் என்பது ஹதீஸிலே வந்த வார்த்தை. இது அல்லாஹ்வுடைய கலாமும் ரசூலுடைய கலாமும் ஓதப்பட்டு அதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய பயிற்றுவிக்கப்பட்ட அனுப்புகிறவர் தான் இங்கே டிகிரியும் இல்லை, டிப்ளமாவும் இல்லை. என்னவோ ஒரு அடையாளம் தேவைன்னு சொல்லி ஒரு சனது கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சனதுக்கு டிப்ளமாங்கிற தர்ஜுமா யாராவது எடுத்து காமிக்கிட்டு பார்க்கலாம். சனதுக்கு டிப்ளமாவுக்கு சம்பந்தமே கிடையாது. சனதுக்கு டிகிரிக்கு சம்பந்தமே கிடையாது. சனது என்ற வார்த்தைக்கே அர்த்தம் வேற. மதரசாவை சனது கொடுக்கிறதுக்கும் காலேஜில் டிப்ளமா கொடுக்கிறதுக்கும் வானத்துக்கு பூமிக்கு இடையில உள்ள வித்தியாசம் இருக்கு.
முறையாக தனி மனிதன் திருந்தணும், மனம் திருந்தணும். இதுக்கு என்ன செய்யணும்? அல்லாஹ்வுடைய பயம் வரணும். அல்லாஹ்வுடைய பயம் கிடைக்கிற சரக்கல்ல. அல்லாஹ்வை பற்றி பேசி பேசி சொல்லி சொல்லி காதால கேட்டு கேட்டு கண்ணாலே பார்க்கிற வஸ்துகளை எல்லாம் அல்லாஹ்வை பார்த்து சிந்தனையில அல்லாஹ்வையே சிந்திச்சு நாவால அல்லாஹ்வையே பேசி இப்படி 4 வழிகள் மூலமாகவும் அல்லாஹ்வை மனதிலே இறக்கணும். அல்லாஹ் தஆலா தௌஃபீக் தரட்டும். ஒவ்வொருத்தர் திருந்தணும், ஆணும் திருந்தணும், பெண்ணும் திருந்தணும். இதெல்லாம் தவிர 2வது பட்சம் இருக்குதுங்க ஆண் பெண். எல்லாரும் சொல்றாங்க உலகத்தில் ஆணாதிக்கம் அதிகமா போச்சு, ஆணாதிக்கம் அதிகமா போச்சு. பெரிய கொடுமையா இருக்கு. எல்லா இடத்துலயும் வீடுகள்ல நுழைஞ்சு பாருங்க, ஆணாதிக்கமா பெண்ணாதிக்கமா? நெஞ்சில கை வச்சு சொல்லணும். நான் சில வீடுகள்ல காதலே விழுந்திருக்கு. ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு வர்றாரு. இந்நேரம் வரைக்கும் எங்க போய் தொலைஞ்சீங்க? இவன் உயிரோட இருக்கணுமா? தேவையா? இப்படி ஒரு வாழ்க்கையா? நம்ம போற நேரத்துக்கு கதவை திறந்து விட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க, ரொம்ப நேரமா அழுத்து போய் வர்றீங்களே, சீக்கிரமா வாங்க, சீக்கிரமா சாப்பிடுங்க, படுங்க, கையமுத்தி விடுட்டுமா காலமுத்தி விடுட்டுமான்னு கேட்கணும். எங்க நினப்புதான்? எனக்கு எல்லாம் நடப்புதான். எங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் நடப்புதான். அவங்க தூங்கிட்டா அது வேற விஷயம். தூங்குறவங்களை போய் தொந்தரவு பண்றது இல்ல. சரி, ஒண்ணுமே சொல்ல வேண்டாம்மா, நீ கதவை திறந்து விட்டு சத்தம் இல்லாம நீ போய் படு. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு ஏதோ ஆறி போன தோசை இருந்தா சாக்கு போட்டு நான் படுக்கிறேன். எங்க போய் தொலைஞ்சீங்கன்னு கேட்கறது நல்லா இருக்குங்களா? அதே மாதிரி இப்ப ஏதாவது சொல்லும் போது சும்மா கிறுக்குத்தனமா பேசாதீங்க. யாருங்க? பொஞ்சாதி புருஷனை 2000ல பேசாம சேலை வாங்கி இவங்க கட்டிக்கலாம்ல. சொல்றது மட்டும் சொல்றாங்க. உலகத்துல ஆணாதிக்கம் வந்துருச்சு, ஆகையினால பெண்களுக்கு எல்லா சுதந்திரம் வேணும், எல்லா சுதந்திரம் வேணும். அம்மா பூரா சுதந்திரம் வாங்கிக்க வேண்டாம், என்னோட ஜுப்பா கழட்டி தரேன், நீ போட்டுக்கோ. எல்லா இடங்களிலும் பெண்ணாதிக்கம் தான் நடக்கிறது. அல்லாஹ் தஆலா விவரம் இல்லாதவன் அல்ல, அல்லாஹ் தஆலா மூளை இல்லாதவன் அல்ல, அல்லாஹ் தஆலா இழுச்சவாயன் அல்ல. அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் ஆணுக்கு ஆதிக்கம் கொடுப்பேன், வெளிப்படையில பெண்ணை ஆள வைப்பேன், அந்தரங்கத்திலே 2 பேருடைய வாழ்க்கை அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். புரிஞ்சுக்கணும், அதுக்கு புத்தி இருக்கணும். வெளிரங்கத்தில் ஆணுக்குத்தான் ஆதிக்கம். இதெல்லாம் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கடையில போய் சில சமயங்கள்ல கடையில போய் பார்த்தா துணி வாங்குறதுக்கு அந்த அம்மா முன்னால நிக்கும், இவரு பின்னால நிப்பாரு. ஒண்ணு துணியை பார்த்து வாங்கணும், அந்த அம்மா எல்லாம் பார்த்துட்டு இப்படி பாப்பி வர, நீயே பாரு, ஏன் நான் பாக்குறேன்ல, நீங்க வருங்க. வீடியோ இருக்கணும் இருக்கு, இப்ப வீடியோ கூடாதுன்னு வேற இருக்கு. நான் தான் பாக்குறேன்ல சொல்லுது அந்த அம்மாட்ட. நல்லா இருக்குதா? இப்ப என்னடா சொல்றதுன்னு யோசிப்பார். இவருக்குன்னு சொந்தமான சிந்தனையே கிடையாது. இந்த மாதிரி நல்லா இருக்குதுன்னு சொன்னா சந்தோஷப்படுமா, இல்லைன்னா சந்தோஷப்படுமா? முதல்ல யோசிக்கணும். நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டா ஆமா, எதை பார்த்தாலும் இப்படித்தான் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. நல்லா இல்லைன்னு சொன்னா விலை கூட போட்டிருக்குல்ல, அப்ப என்னன்னு சொல்லுவீங்க? துப்பனாலும் வம்பு, முழுங்கினாலும் வம்பு. என்ன செய்ய? உண்மை நடப்பு சகோதரர்களே. ஒரு ஆள் வெளியே உட்கார்ந்து இருந்தார், கடைக்கு வெளியே. இன்னொருத்தர் வந்தார், அவரும் சிகரெட் குடிச்சு உட்கார்ந்தாரு. இவரும் வந்தாரு, சிகரெட் பத்தி நெருப்பட்டி கேட்டாரு, கொடுத்தாரு. கொடுத்துட்டு யாருங்க எந்த ஊருங்கன்னாரு. ஒரு பெரிய நகரத்தில் நடந்தது. எந்த ஊருங்கன்னாரு. அவர் ஊரை சொன்னாரு. நீங்க எந்த ஊருங்கன்னாரு. என்ன இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க? இல்ல நம்ம மிஸ்ஸஸ் உள்ள போயிருக்கிறாங்க. அப்படிங்களா? நம்ம மிஸ்ஸஸ் உள்ளதான் போயிருக்கிறாங்க. 2 பேரும் அவளை உள்ள அனுப்பிட்டு பணப்பையோட உட்கார்ந்து இருக்கிறார். இவர் தான் பே பண்ணுவார். இவர் தான் பேய். பேய், PAYW, பேய். அவ்வளவுதான். இது பேய், உள்ள போய் இருக்கிறது பெசாசு. உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப கொஞ்சம் பொறுத்து கேட்டாரு. நான் காலையில போச்சுங்க, நம்ம மிஸ்ஸஸ் இன்னும் காலையில வயிறு பசிக்குது, மணி 3 ஆச்சுண்டு. சொல்றாரு, அந்த கடை தீபாவளி சீசன்ல ராத்திரில வந்திருக்கோம். அப்படிங்களா? எம் மிஸ்ஸஸ் நேத்து போச்சுங்க, இன்னும் காணல. அல்லாஹ் தஆலா மகா பெரிய ஹிக்மத் உள்ளவன். ஆணுக்கு அறிவை கொடுத்து வெளி நிர்வாகம் பார்க்க இப்படி ஒரு அமைப்பை அமைத்து, பெண்ணுக்கு உள் நிர்வாகம் பார்க்க அப்படி ஒரு அழகை கொடுத்து, பெண் தேடப்படுபவள், ஆண் தேடுகிறவன். நல்லா இதை ஆழமா புரியணும். ஆண் தேடுகிறவன், பெண் தேடப்படுகிறவள். ஆண் செய்கிறவன், பெண் செய்யப்படுகிறவள். ஆனால் பெண் தான் தேடப்படுகிறவள், ஆண் தேடுகிறவன். ஆகையினால் இவன் அவளை தேடி போயாகணும்.
ஒருத்தர் கேட்டார், சிங்கத்துக்கு பயப்படாத மிருகம் எது? பட்டுன்னு பைய பதில் சொன்ன, பெண் சிங்கம். இதுதான் அதை தேடி வரணும், பின்னாலேயே வரும்பா. நாய் பார்த்திருக்கேன் ரோட்ல, அதே மாதிரி தான் சிங்கமும். நீ சிங்கமா இருக்கலாம், காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், ஆனால் உனக்கு ராஜா நான் தான் சொல்லு பெண் சிங்கம். அது பயப்படாது. இதுதான் அதை தேடி தேடி பின்னாலேயே போகணும். அதுக்கு பின்னாலேயே அல்லாஹ் சிங்கத்துக்கு அப்படித்தான் அமைச்சிருக்கிறான், நமக்கு அப்படித்தான் அமைச்சிருக்கிறான். ஆகையினால் பெண் தேடப்படுபவள், அவளுக்கு அல்லாஹ் தஆலா உரிமை வெளிரங்கத்தில் கொடுக்கலையே தவிர அந்த ரங்கத்தில் மகா பெரிய உரிமை கொடுத்திருக்கிறான். அந்த உரிமையோடு அந்த பெண்ணை அல்லாஹ்வுக்கு பயக்கிறவளாக ஆக்கணும் குடும்பத்துடைய பிரச்சனையில. இங்கே நான் இந்த தலாக் விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், நேரம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்க எவ்வளவு நேரம் வரைக்கும் பேச சொல்றீங்களோ அவ்வளவு பேசலாம்னு பின்னாலும் சொல்றாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இல்லை, அதாவது பேசலாம்னு சொல்லும் போதே முடிச்சுக்கணும். எப்படி டாக்டர் சொல்றாரு, பசி இருக்கும் போதே சாப்பிடறத நிறுத்திக்கணும். அப்பதான் அடுத்த தடவை இந்த ஊருக்குள்ள நுழைய விடுவீங்க. போன தடவை 2.5 மணி நேரம் பேசிட்டு போயிட்டேன் அங்க அக்ரஹாரம் பள்ளிவாசல்ல. அதே ரொம்ப அதிகமாய் போச்சு. சரி, அதான் கடைசின்னு நினைச்சேன். அல்லாஹ் தஆலா அங்கிருந்து தான் இந்த மாநாட்டுக்கு உருவாக்கமே கொடுத்தான். சொல்ல வர்றேன், ஆணுக்கு பெண்ணுக்குள்ள உறவு சரியாகணும். அந்த உறவை சரிப்படுத்தணுங்கிறதுக்கு உலகமெல்லாம் சேர்ந்து முயற்சி செய்தாலும் அதற்குரிய வழி என்னவென்று சொன்னால், ஒரு ஆண் அல்லாஹ்வை பயப்படுகிறதா இருக்க வேண்டும், ஒரு பெண் அல்லாஹ்வை பயப்படுகிறதா இருக்க வேண்டும். 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு குடும்பம் சந்தோஷமா இருக்குது என்பதற்கு அடையாளம் என்ன? வீட்டுக்குள்ள போன நுழைஞ்ச உடனேயே, வெள்ளடிச்ச உடனேயே, அல்லது கதவு தட்டின உடனேயே, கதவை திறந்த உடனேயே ஆண் உள்ள நுழைய அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். பெண் என்ன சொல்லணும்? மனைவி என்ன சொல்லணும்? வலைக்கும் அஸ்ஸலாம், வாங்கன்னு உள்ள கூட்டு போய் செருப்பை கழட்டிட்டா, செருப்பை வெயில் படாத இடமா எடுத்து வச்சுட்டு உள்ள வாங்கன்னு முன்னாலே கூட்டிட்டு போயிட்டு, ரொம்ப வெயில்ல கருத்து போய் வந்திருக்கிறீங்களே, சும்மா ஃபார்மாலிட்டிக்கு சொல்றதா? இப்ப என்ன போய் கருத்து போய் வந்திருக்க சொல்ல முடியுங்களா? ஃபார்மாலிட்டிக்காக சொல்லலாம். எப்படி அம்மா மகனை பார்த்தா இறச்சு போயிட்டேன்னு சொல்றது பழக்கம், அது அம்மா சொல்ல வேண்டிய முறைக்கு சொல்றது அப்படிதான். அது மாதிரி சொல்லலாம், அதுல ஒண்ணும் தப்பில்லை. கூட்டிட்டு போயிட்டு பிறகு டீயா தண்ணியா கொடுத்துட்டு மறுபடியும் சகஜமா இருக்கிற நேரத்துல தேவையான விஷயங்களை பேசுறது. இது மாதிரி ஒரு குடும்பம் உண்டாக்கணும். இப்படி உண்டானதுக்கு பிறகு குடும்பத்துல சச்சரவுங்கிறது வரத்தான் செய்யும். ஆண் பெண் சேர்ந்தா சச்சரவு வரத்தான் செய்யும். ஏன்னா ஆணுடைய பார்வை வேற, பெண்ணுடைய பார்வை வேற. அதனால குடும்பத்துல 3 நாளைக்கு ஒரு தடவை குடும்பத்துல பிரச்சனை வரலன்னு சொன்னா அது குடும்பம் இல்ல, அது அவங்க எல்லாம் சேர்ந்து சன்னியாசி. தைரியமா குடும்பத்துல பிரச்சனை வரட்டும், அதுல ஒண்ணு ஆட்சேபனையே கிடையாது. குடும்பம் என்றாலே பிரச்சனை உள்ளதுக்கு பேர் தான் குடும்பம். அதனால தமிழ் பழமொழி வீட்டுக்கு வீடு வாசப்படி கட்டாயமா இருக்கும். ஆனா பிரச்சனையை நம்ம எப்படி அணுகிறோம், எப்படி தீர்த்துக்கிறோம் அப்படிங்கறத நம்ம இப்ப கேட்க வேண்டிய கேள்வி. பிரச்சனை எப்படி தீர்த்துக்கணும்? அல்லாஹ் தஆலா வழிமுறைகள் சொல்லி தந்திருக்கிறான். முதல்ல அல்லாஹ் என்ன சொன்னா தெரியுங்களா? குர்ஆன்ல ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? பிரச்சனை பெண்ணுக்கு பெண்ணோடு பிரச்சனை கட்டாயம் வரும். பிரச்சனை யாரு ஆண் செய்கிறாரா பெண் செய்கிறாரா அதுவல்ல நம்ம கேள்வி. யார் செய்தாலும் ஆண் தான் சமாளிக்கணும். பொம்பளே செய்தாலும் பிரச்சனை செய்தாலும் ஆண் தான் சம்பாதிக்கிறோம். நீ செய்தது அது குத்தம், இது குத்தம், அது குத்தம், இது குத்தம்னு பெண் மேல குத்தம் சுமத்தக்கூடாது. பெண் என்பவள் குத்தம் செய்வாள். ஏனென்றால் நீ அவளிடத்தில் உன் ஆசைகளை பூர்த்தி செய்கிறாய். ஆகையினால் அவள் உனக்கு மாறாக சில காரியங்கள் செய்வதற்கு உரிமை பெற்றவள். ஆகையினால் அவள் செய்வாள். செஞ்சா என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா தெளிவா குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான், வாஷிருஹுன்ன பில் மாரூஃப். வாஷிருஹுன்ன பில் மாரூஃப், பெண்களோடு மாரூஃபாக நடந்து கொள்ளுங்கள். மாரூஃப் என்ற வார்த்தைக்கு மட்டும் முஃபஸ்ஸிரின் இடத்துல கேட்டால் ஏராளமான அர்த்தம் இருக்கு. மாரூஃப் என்ற வார்த்தைக்கு நான் சுருக்கமாக ஒரு அர்த்தம் சொல்லுகிறேன். அதாவது எந்த நேரத்தில் எப்படி நடந்தால் சுமூகமும் சகஜ நிலையும் சமரசமும் சந்தோஷமும் உண்டாகுமோ, நன்மை விளையுமோ, அந்த இடத்தில் அப்படி நடப்பதற்கு பெயர் தான் மாரூஃப். மாரூஃப்க்கு எந்த இலக்கணமும் சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எப்படி நடக்கணும்? பேசணுமா பேசாம இருக்கணுமா? சண்டை வந்தா பேசணுமா பேசாம இருக்கணுமா? கணவன் மனைவி பிரச்சனை வந்தா பேசணுமா பேசாம இருக்கணுமா? எது மாரூஃப் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது. அந்த நேரத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ அவங்க பேசினா பிரச்சனை கூடுமா, பேசாம இருந்தா பிரச்சனை கூடுமா? சில சமயத்துல பேசினா கூடும், சில சமயத்துல பேசாம இருந்தா கூடும். அப்ப பாத்துக்கிறோம் எந்த எப்படி செய்தா நல்லதோ அதை அப்படி செய்யணும். ஒருத்தர் சொன்னார், நான் கல்யாணம் முடிச்சு 18 வருஷம் ஆச்சு, எங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை. என்னங்க 18 வருஷமா பிரச்சனையே இல்லையா? ஒரு பிரச்சனை கூட இல்லைன்றாரு. 18 வருஷம் ஒரு பிரச்சனை கூட இல்லாம நீங்க என்ன கணவன் மனைவியா தான் வாழ்றீங்க? ஆமா வாழ்றோம். 2 பேரும் ஒன்னா தான் இருக்கிறீங்க, ஒன்னா இருக்கோம். ஒரு பிரச்சனையும் இல்லையா? வரல. என்ன அது எப்படி நீங்க சொல்லி கொடுங்களேன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னாரு, நாங்க கல்யாணம் ஆரம்பத்திலேயே அந்த ஆரம்ப நேரத்திலேயே முடிவு பண்ணிட்டோம். என்ன முடிவு பண்ணிட்டோம்? அதாவது பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேனோ அதை மனைவி கேட்டுக்கணும். சின்ன பிரச்சனைக்கெல்லாம் மனைவி என்ன சொல்றாங்களோ அது நான் கேட்டுக்கணும். அப்படின்னு நாங்க பிரச்சனைகளை பங்கு வச்சுக்கிட்டோம். அப்படிதான் கரெக்ட், ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்புறம் கேட்டாரு, அது என்னங்க பெரிய பிரச்சனை சின்ன பிரச்சனை? அப்பதான் சொன்னாரு, சின்ன பிரச்சனை சொன்னா பையனை எந்த ஸ்கூல்ல சேர்த்தணும், பையனுக்கு என்ன ட்ரெஸ் வாங்கணும், பையனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்கணும், பையனை எந்த நேரத்தில் எழுப்பணும், எந்த நேரத்தில் தூங்க வைக்கணும், பிறகு எந்த கடையில போய் சாமான் வாங்கணும், இன்னைக்கு என்ன வீட்டுல சாப்பாடு, இது மாதிரி உள்ள வீட்டு பிரச்சனைகள், வீடு எப்படி இருக்கணும், பர்னிச்சர் எப்படி இருக்கணும், இதெல்லாம் சின்ன பிரச்சனை. இதெல்லாம் மனைவி பாத்துக்கிறது. பெரிய பிரச்சனை எதுங்க? இந்த கலைஞரை கைது செய்தது சரியா சரியில்லையா,
வந்து அதை விட்டது சரியா சரியில்லையா, முஷர்ரஃப் வர்றாரு அவர் பத்தி என்ன செய்யலாம், இதெல்லாம் தாஜ்மஹால்ல என்னென்ன அலங்காரம் செய்யலாம், இதெல்லாம் பெரிய பிரச்சனை, வீட்டுக்காரர் பாத்துக்குவார். சின்ன பிரச்சனை அம்மா பாத்துக்குவார். இதை நாங்க முடிவு செய்துட்டு அதனால பிரச்சனை இல்லை. என்ன அர்த்தம்? எல்லா பிரச்சனைகளை விட்டு இவர் ஒதுங்கி விட்டார்னு அர்த்தம். ஏன் நம்மளும் செய்யலாம் தானே, பக்குவம் அப்படியேதான் சொல்லணும், பக்குவமா சொல்லலாம். ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப். சில விஷயங்களை அந்த பெண்களிடத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு வெறுப்பானதாக பெற்றுக் கொள்வீர்களே, ஆனால் சில விஷயங்களை உங்களுக்கு நல்லதாக பெற்றுக் கொள்வீர்கள். குர்ஆனிலே இருக்கிறது. இன்னொரு ஆயத்தில் இருக்கு. இந்த ஆயத்தில் ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப். அதுக்கப்புறம் என்ன யாரா சொல்லுங்க? ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப். ஃபைன் கரீத்துமுஹுன்ன ஐயஜஅலல்லாஹு ஃபீ கைரன் கஸீரா. நீங்கள் ஒரு விஷயத்தை உங்களுடைய மனைவியிடத்திலே வெறுக்கலாம், ஆனால் அல்லாஹ் தஆலா அதிலே மிகப்பெரிய கைர கஸீர், வெறும் கைர் சொல்லல, அதிகமான நன்மை அல்லாஹ் வைத்திருக்கலாம். அதனால பெண்ணிடத்தில் வெறுக்கிறதா தெரிஞ்சா ஒண்ணு வெறுத்த காரணத்தினால அப்படியே வெறுப்புன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் வெறுக்கிற ஒரு விஷயம் அது பெண் தான், அவளுக்கு புத்தி குறைவு என்று சொல்லப்பட்டது வாஸ்தவம் தான். ஆனாலும் கூட உங்களுடைய வெறுப்பு சில நேரத்தில் நீங்க மூட் அவுட்டா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு அது வெறுப்பா தெரியலாம், ஆனால் அதிலே மிகப்பெரிய கைர் இருக்கலாம். ஆகையினால் ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப். முதல் விஷயம் தான் குடும்பத்திலே எப்படி, அதாவது அருமையான சமுதாயம் தான் முதல்ல குடும்பங்கள் அருமையானதாக இருக்கணும். அதுக்கு என்ன வழி? பெண்களை வெறுக்காதீர்கள். ஆஷிருஹுன்ன பில் மாரூஃப். ஒன்னு வெறுப்பா தெரிஞ்சா கூட அதுல கைர் இருக்கும் என்று நம்புங்க, அல்லாஹ் தஆலா கைராக்கி வச்சிருவான். இது குர்ஆன்ல இருக்கு, ஹதீஸ்ல இருக்கு. இன் கரீத்தும் ஷைஅ அம்ரன் அல்ல ஷைஅன், ஒன்றை நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் அந்த பெண்ணிடத்திலே வெறுக்கிறீர்கள் என்றால் பல காரியங்கள் அந்த பெண்ணிடத்திலே உங்களுக்கு விருப்பமானவை இருக்கிறது அல்லவா, அதை பார்த்து இதை விட்டு விடுங்கள். ஒரு விஷயத்துல நமக்கு பிடிக்கலங்கிற காரணத்துக்காக 10 விஷயம் பிடிச்சது இருக்குது இல்ல, இருக்கா இல்லீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? அதான் இப்படி முழிக்கிறீங்க, கொஞ்சம் பார்த்தாலே தெரியுது, பார்வையே சரியில்லை. கல்யாணமும் ஆயிருக்கணும், கொஞ்சம் அனுபவம் ஆயிருக்கணும், அந்த ஒரு ஸ்டேஜ் தாண்டி இருக்கணும். ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொன்னால் 10 விஷயம் பிடிச்சிருக்கு. நான் பகிரங்கமா சொல்லக்கூடாது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பகல் காலமே வேற, ராத்திரி காலமே வேற. ராத்திரில ஆம்பளை உளருவான், அப்பவும் பொம்பளை நிதானமா இருப்பான். அவன் நிதானம் இழக்கிறது இல்லை, இவன் தான் உளர்றது. சட்டை கழட்டினா உளர ஆரம்பிச்சுவான், ராத்திரி ஆயிட்டான். அவன் நிதானமா இருப்பான் எப்பவுமே. அந்த நேரத்தில் எப்படி தெரியுது பாருங்க, அந்த நேரத்தில் எவ்வளவு கிரீமா தெரியுது பாருங்க. அதை நினைச்சு இதை விடுங்க. சில சமயத்துல 2 மாம்பழம் 4 மாம்பழம் சாப்பிடும் போது ஒரு மாம்பழம் புடிச்சிடலாம், அதுக்காக மாம்பழம் சாப்பிடுறதை விட முடியுமா? இது ஹதீஸ்ல வந்திருக்கு. இதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொன்னா, இதுக்கும் மீறி அந்த பெண் உங்களை மீறி அவள் நடக்கிறார் என்று சொன்னால் இப்பதான் நீங்க ஃபைதுஹுன்ன அந்த பெண்ணுக்கு உபதேசம் செய்யுங்கள். இப்பதான் உபதேசம் செய்யணும். எடுத்த உடனே புருஷன் பொஞ்சாதிக்கு உபதேசம் செய்யறதுங்கிறது அல்லாஹ் சொல்லவே இல்லை. நீங்க ஒழுக்கமா நடங்க, நீங்க ஒழுக்கமா நடங்க, நீங்க ஒழுக்கமா நடங்க. பெண்களுக்குள்ளதும் இருக்கு, ஆண்கள் ஒழுங்கா நடக்கணும். இரண்டாவது, அடுத்ததெல்லாம் கட்டத்தை மீறிட்டால் ஃபைதுஹுன்ன அந்த பெண்ணுக்கு உபதேசம் செய்யுங்கள். உபதேசம் எப்படி செய்யணும்? எப்படி உபதேசம் செய்யறது? பாரு, அல்லாஹ் அப்படி சொல்லி இருக்கான், சொல்லி இப்படி சொல்லி இருக்கான். நீ எப்பவும் இப்படித்தான் பேசிக்கிட்டு இருப்ப, கூடு கட்ட மாதிரி. அப்படின்னா என்ன போட்டு உபதேசம் செய்யறது? அங்க இருந்து உபதேசம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், நம்ம ஒண்ணு கேட்க வேண்டியது வந்துடும். அதனால உபதேசம் செய்யறதுக்கு நம்மகிட்ட என்ன லட்சணம் இருக்கணும், அந்த லட்சணம் முதல்ல உண்டாக்கிக்கணும். அப்பதான் உபதேசம் செய்ய முடியும். உபதேசம் செய்யணும், அல்ல எந்த வார்த்தையில நளினமா பக்குவமா சொல்லணும். இதுக்கும் ஒத்து வரல, என்ன செய்யணும் பாருங்க. இந்த தலாக் விஷயம் கேட்கறாங்களா, அவங்களுக்கு தான் சொல்ற படிப்படியா அல்லாஹ் என்ன சொல்லிட்டு வரலாம் பாருங்க. எடுத்த உடனே தலாக் சொல்லவா சொன்னா? ஆம்பளைக்கு இவ்வளவு கூட அறிவில்லை, எடுத்த உடனே தலாக் சொல்லிடுறான் 3 தலாக்னு சொன்னா நீ எதுக்கப்பா கல்யாணம் பண்ணற? பேசாம சேர்ந்து எங்க போயிருக்கலாம், அந்த திருப்பதிக்கு அங்க இங்க ஏதோ போய் அங்க போய் உட்கார்ந்து இருக்கலாமே, சன்னியாசியா போய். கல்யாணம் பண்ணும் போதே தெரியுமே, கபில்தூன்னு சொல்லும் போதே வரக்கூடிய சங்கடங்கள் அத்தனையும் ஒப்புக்கொண்டேன், வரக்கூடிய சிரமங்கள் அத்தனையும் இதான அர்த்தம். அதுக்கு இஸ்லாமிய சட்டத்தை விளங்குங்கள் முஸ்லிம்களே, நாம் விளங்கவில்லையே, அதுதான் வருத்தம். மற்றவர்கள் விளங்கவில்லை, அவர்கள் குர்ஆனை எடுத்து பார்க்கவில்லை, குர்ஆனை திரும்பி பார்க்கவில்லை, விளங்கல. முஸ்லிம்களாகிய நாம் இஸ்லாமிய சட்டத்தை விளங்க என்ன செய்யறது? ரஜம் செய்து விட்டால், அதே போல கசையடி அடித்து விட்டால் மறுபடியும் அவனுக்கு விபச்சாரம் செய்யணுங்கிற நினைப்பே வராது. ஆனா இன்னைக்கு விபச்சாரத்தை உலகத்துல ஆமானதாக ஒரு பொது விளையாட்டாக ஆக்கிவிட்டு இருவரும் சம்மதப்பட்டு செய்து கொண்டால் அதற்கு பெயர் விபச்சாரமே இல்லையா? அடே கூறுகிட்டவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் அறிவையே வைக்கவில்லையா? பகுத்தறிவை இழந்து விட்டீர்களா? விபச்சாரம் என்பது, விவாகம் என்பதும் திருமணம்
திருமண உறவு என்பதும் உடல் உறவு என்பதும் இந்த உலகத்தினுடைய இயக்கத்தை தக்க வைப்பதற்காக, நல்ல மனிதர்களை உற்பத்தி செய்வதற்காக அல்லாஹ் கொடுத்த ஒரு ஆயுதமே தவிர வெறும் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக, உடல் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்காக அல்லாஹ் கொடுத்த கருவி அல்ல. இதை புரியாதவர்கள் தான் இந்த விபச்சாரத்தை அனுமதிக்கிறார்கள். பிறகு வீதியில போற பெண்களை கிண்டல் செய்யறது, கேலி செய்யறது, அதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. என்ன டீசிங், என்ன டீசிங், பரவாயில்ல, ஈவ் டீசிங். அப்புறம் இன்னொரு டீசிங் இருக்குது, என்னமோ ஒரு டீசிங். அப்படியெல்லாம் ஹாட் டீசிங்கா இருக்கும் போல இருக்குது. சரி, ஏதோ அப்படி டீசிங் பண்றதா, அதுக்கு சட்டம் கொண்டு வந்தால நிறுத்திடுங்க. இந்த பக்கம் சட்டம் கொண்டு வர்றீங்க, அந்த பக்கம் ஓப்பனா சொன்ன உங்க டிவி மூலமா, உங்க சினிமா மூலமா, இன்னும் என்னென்ன இருக்கோ அது மூலமா, பத்திரிகை மூலமாவெல்லாம் எந்த பத்திரிகை எடுத்து பாருங்க. சாதாரண நல்ல பத்திரிகை எதை வாங்கி ஒரு காலத்துல படிச்சுக்கிட்டு இருந்தோமோ அந்த பத்திரிகை கூட பேர் கூட சொல்லலாம், ஆனா கூட அவ்வளவு உசிதமா கருதுனாங்க. நான் சொல்லவே நல்ல நல்ல பத்திரிகை கடைசி பக்கத்துல பார்த்தா கலர் படம் போட்டிருப்பாங்க. சும்மாவது எதையாவது ஒரு கலர் படம். இவனும் வாங்கின உடனே முதல் விஷயத்தை விட்டுட்டு கடைசி பக்கம் பார்த்துட்டு தான் வருவாருங்க. அல்ல நடுப்பக்கம் ஒண்ணு இருக்கு முழுசா, அதை பார்த்துட்டு தான் வருவாரு. அல்லது ஏதாவது ஒண்ணு இருக்கு, அதை இல்லாத இல்ல. பிறகு அதுக்கு சாதாரணமா இப்ப பேர் வச்சுட்டாங்க. நான் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா தப்பு. ஆனா இவங்க திரும்ப 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 சொல்லுவாங்க. என்ன வார்த்தை அது? சும்மா சொல்லுங்களேன். ஆணுக்கு பெண்ணுக்கு ஏற்படுறதுக்கு என்னங்க சொல்றது? சொல்லுங்களேன். அன்பு. அது இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். எங்க பாருங்க காதல், எதுல பாருங்க காதல் 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 காமிச்சு 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 காதல் அதாவது நடக்க முடிந்த ஒரு காரியம் என்று மட்டுமல்ல, நடக்க வேண்டிய ஒரு பையன் வாலிபத்துல காதல் கூட செய்யலன்னா என்னடா செய்வேன்? ஒரு பெண் வாலிபத்துல காதல் கூட செய்யலன்னா என்னடி செய்வேன்? ரெண்டு போல எதுலயும் அதைத்தான் காட்டுறாங்க. உடம்ப திறந்து காட்டுறான், பூரா திறந்து காட்டுறான், தலையிலிருந்து காலுவ அப்படியே மறைக்க சொன்னதல்ல. எதுக்கா திறந்து காட்டுறது? கழுதை நல்லா திறந்து இருக்குது, எருமை நல்லா திறந்து இருக்குது. திறக்கிறதுதான் நாகரிகம் என்றால் அதை விட மிருகங்கள் என்றாக இருக்கிறது. சோதர்களே, உலகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? காதலை ஒரு அனுமதிக்கப்பட்ட காரியமாக மட்டுமல்ல, கட்டாயப்படுத்தப்பட்ட காரியமாக காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரவருடைய வீடுகளில் நடக்கும் போது மட்டும் ஐயோ என் மகன் இப்படி போயிட்டாலே, அவனோட போயிட்டாலே, இவனோட போயிட்டாலே. சாதாரண ஒரு நல்ல குடும்பத்து பெண்மணி வாலிப பெண் சாதாரணமான ஒரு பையனோட என்னவோ அவன் கொஞ்சம் நைசா பேசியிருப்பான். பையன் நைசா பேசிட்டானுங்க காரியம் செய்வான், ஹார்டா பேசியா காரியம் செய்வான். அப்படியே வாடினா ஓடி போயிடுவான்ல. அவன் நைசா பேசுவான். நல்லா இருக்குங்களா மேடம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்பான். ஹவ் ஆர் யூ, பை பை, லைக் லைக், போயிட்டே. கிறுக்குத்தனமா இல்ல சகோதரர்களே? இப்படியெல்லாம் பேசிக்குவாங்களா? ஆனா புனிதமா இருப்பாங்களா? அதுக்கு பேர் புனிதமா அப்படின்னு எல்லாம் பேர் வச்சுக்குவாங்களா? அதனால ஒரு நல்ல காரியமா இது செய்யணும். சகோதரர்களே, நான் சொன்ன முத்தலாக்கு கொடுக்கிறவனை போல மூடன் வேறு ஒருவன் இல்லை. காதலை அனுமதிக்க அல்லது காதலை தூண்ட செய்கிற காரியங்களை உலகத்துக்கு காண்பிக்கிறவனை போல கயவன் வேறு ஒருவனும் இல்லை. சாதாரண விஷயம் அல்ல. ஆண் பெண் உறவு என்பது அற்புதமானது. அது அல்லாஹ்வுடைய அன்பை அடைவதற்குரிய மனித சந்ததி உலகத்தில் உற்பத்தி. அதனாலதான் அல்லாஹ் சொல்லிட்டான், குல்லில் மூமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ குல்லில் மூமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன. மூமின்களுக்கு சொல்லுங்க. இப்ப சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, நம்ம நண்பர்கள் இருக்கிறாங்க சில பேர், அவங்க கொஞ்சம் மாறுபட்ட கருத்து. உலகத்துல கொஞ்சம் நம்மளும் கொஞ்சம் தரக்கி, அதாவது கொஞ்சம் என்ன செய்யணுமா, முன்னேறணுமா. அதனால முன்னேறதுக்கு என்னடா வழின்னு பார்த்தாங்க. முகத்தை மட்டும் தாராளமா திறந்துக்கலாம். ஸ்டேஜிலேயே பொம்பளை பேசுவார், ஸ்டேஜ்லயே ஒரு பெண், வாலிப பெண் பேசுவா. முன்னால உட்கார்ந்து ஆண்கள்லாம் கேட்பாங்க. ஆண்கள்லாம் கேட்பாங்களா, பாப்பாங்களா? அடே, இது கூட விளங்காத மாடுகளா இருக்கிறீங்களா? உங்களை என்ன பண்றது? பேச்சு கேட்க மாட்டாங்க. என்ன மாதிரி ஆள் பேசினா பேச்சு கேட்பீங்க, மோத்த பார்க்க மாட்டீங்க. நான் சொல்லுவேன், என்ன அஜரத்து ஜுப்பா அழுக்கா இருக்குன்னு. நம்ம ஜுப்பாவையும் யாரும் பார்க்க போறது இல்லை, முகத்தையும் யாரும் பார்க்க போறது இல்லை. சத்தம் தான் வேணுமே தவிர பாக்கி உள்ள எதுவும் தேவையில்லை. நான் என்ன ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு வரணுமா? நான் பவுடர் அடிச்சுட்டு வரணுமா? தேவையில்லையே. ஒரு பெண் பவுடர் அடிக்காம வர்றதுங்கிறது இல்லை. ஒரு பெண் 75 வயசு பெண் கண்ணாடிக்கு முன்னாலே 1 வருஷம் 4 மாசம் நிக்கிறாளாம். ஒரு கணக்கு. எந்த நம்பிக்கையில சொல்றதுன்னா, நீங்க கணக்கு போட்டு பார்க்க மாட்டீங்கிற நம்பிக்கையில தான் சொல்றது. ஆக கண்ணாடி முன்னால் நிக்கிறதுங்க சேதம். பொம்பளை பிள்ளைக்கு பாருங்க, சீவி விடுறது, தலைவாரி விடுறது, அப்புறம் அது பண்றது இது பண்றது, அதுல என்ன வைக்கிறதுங்க, கொப்பி வைக்கிறது, அதுல ஜிகினா வைக்கிறது, அது போடுறது இது போடுறது, என்னென்ன அவங்க செய்யற அட்டகாசம் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அழகா இருக்கிறதுல தப்பில்ல, ஆனா இதுக்கு எப்படியா செய்யணும்? இப்ப பொம்பளை மேடையில பேசணும், தலையெல்லாம் மூடி இருக்குமா, முகம் மட்டும் திறந்து இருக்குமா? முகத்தை திறந்துட்டா பாக்கி என்னத்தை மூடுறதுக்கு என்ன அவசியம் இருக்கு? ஒரு பொண்ணை பாக்குறதா இருந்தா, நீங்க ஒரு பொண்ணை பாக்குறேன்னு சொல்லி உங்களை கூட்டிட்டு போறாங்க, உங்களுக்கு கல்யாண மாலையில கேள்வி கேட்டாங்க, சொன்ன கல்யாணம் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டால் அந்த பெண்ணை போய் பார்க்கலாம். என்ன பார்க்க பொண்ணை போய் திரும்பி நின்று முதுகு திறந்து காமிச்சாங்க.
பரவாயில்ல பொண்ணு வந்துருவீங்களா? இல்ல பொண்ணு காலை மட்டும் நீடிச்சு பொண்ணு பார்த்தாச்சுன்னு வருவீங்களா? என்ன பார்த்தா பொண்ணை பார்ப்பீங்க, என்ன பார்த்தா பொண்ணை பார்த்தேன்னு சொல்லுவீங்க. நான் இது சொல்றது கொச்சையா நீங்க நினைக்க கூடாது. கொச்சைகளை அழிப்பதற்காக நான் சொல்லுகிறேன். நான் வேண்டும் என்னதான் சொல்றேன். இந்த கொச்சைகள் உலகத்தில் நடக்குது, அதை எல்லாம் பார்த்து கொண்டு உங்களுடைய வீடுகளிலே உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய வீட்டில் இருக்கிற உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய மனைமார்கள், உங்களுடைய சகோதரிகள் நீங்களும் சேர்ந்து பார்த்து கொண்டு அங்க கொச்சையா நினைக்கல, நான் சொன்னா மட்டும் கொச்சையா? சோழர்களே, இது நடந்து கொண்டே இருக்கிறது. இதுக்கு இடையில ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. இந்த கொச்சை காட்டுறதுக்கு முதல்ல நல்ல ஒருத்தர் நம்ம முஸ்லிம், நம்ம சகோதரர், நமக்கு வேண்டியவர், நமக்கு பிரியமானவர், பிரியமான ஜே பாக்கி விளங்கிங்க. பிரியமானதுக்கு முதல்ல ஸ்பெல்லிங் என்ன, அப்புறம் உள்ள ஸ்பெல்லிங் என்ன. ஓபனா பேர் சொல்ல அவ்வளவு பிரியம் இல்லை எனக்கு. அதனால நமக்கு பிரியமான ஜே அவர் பேசுவாருங்க. நல்ல மார்க்கம், இனிமையான மார்க்கம், ஒவ்வொரு அதுவும் குட் ஃப்ரைடேல பேசுவார். ஃப்ரைடேலே குட், அதனால அவர் பேசுறதே குட் ஃப்ரைடே தான் பேசுவார். அப்பதான் நம்ம முஸ்லிம்களும் பாவம் நம்ம ஆளுங்க அப்பறானி இங்க நம்ம ஆளு இருக்கிறாங்களே, அந்த என்ன மகாபாரதம் போட்டானா அப்ப எல்லாரும் உட்கார்ந்து திண்ணீர் பூசிக்கிட்டு அது பூசிக்கிட்டு தான் போய் பார்ப்பாங்களா. ஒருத்தர் சொன்னார், ஆனா மகாபாரதம் அதுல சீரியல்ல போடுறான்னு சொல்லி. ஆனா அது படம் வெறும் நடிப்பு, உண்மையானதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்கா? அதே போல எதே மாதிரி இது ஒரு நடிப்பு, அவ்வளவுதான். கொஞ்சம் பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஒரு தாங்களாக ஒரு இன்திசாம் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ஏற்பாடு செய்து அவங்க கேள்வி கேட்பாங்களா, அது பதில் சொல்லுவாங்களா, இதெல்லாம் நடக்குதுங்க. இதை போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க நம்மகிட்ட வந்து கேட்கறாங்க, அஜர்த்து அந்த 8:30 மணிக்கு, அந்த 8:30 என்னடா ஆச்சு 8:30 மணிக்கு அதுல போடுறாங்க, 8:30 மணிக்கு நல்லா சொல்றாரு, நல்லா பதில் சொல்றாரு. என்ன நல்லா பதில் சொல்றாரு இன்னைக்கு சொல்லணுங்கிறதுக்காக முந்தா நாள் நான் வெள்ளிக்கிழமை இந்த 8:30 மணிக்கு நான் ஒரு இடத்துக்கு போனேன், போய் பார்த்தேன். என்ன சொன்னார், ஆக கூடி ஒரு கேள்விக்கு பதில் சொல்றதுக்குள்ள 1/2 மணி நேரம் முடிச்சிடறாரு. இடையே 3 தடவை என்னங்க அந்த ஒரு ஜுவல்ஸ் உடைய அட்வர்டைஸ்மெண்ட், இன்னொரு கடிகாரத்தோட அட்வர்டைஸ்மெண்ட், கடைசியில கருவாட்டு அட்வர்டைஸ்மெண்ட். கருவாடு 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 பாக்கெட்ல போட்டு கருவாடு பாத்தீங்களா? நீங்க யாராவது பார்த்தவங்க சொல்லுங்க, நான் சொல்ல பொய்யா இருந்த போது. பாத்தீங்களா? தலை வேக மாட்டுங்க நல்லா. பார்த்தேன் கருவாடு அட்வர்டைஸ்மெண்ட். இவன் தான் முஸ்லிம் தான் கருவாடு திம்பான்னு தெரியும். ஒருத்தர் சொன்னார், அந்த பிராமணர் கருவாடு சாப்பிடுகிறார், ஒரு பிராமண பெண் கருவாடு சாப்பிடுகிறாள். ஒருத்தர் சொன்னார், என்னங்க பிராமண கருவாடு, மீனே சாப்பிடுவான கருவாடு இப்படிதான் சொன்னாரு. அதாவது அவள் தன்னுடைய வயிற்றில் இருக்கிற கரு வாடும் என்று சாப்பிட்டாள். வயிற்றில் இருக்கிற கரு வாடும் என்று சாப்பிட்டாள், கருவாடும் என்று சாப்பிட்டாள், கரு வாடும் என்று சாப்பிட்டாள், கருவாடும் என்று சாப்பிட்டாள். நல்லா விளங்கல சரியா? பர ராத்திரிக்கு போய் சிரிங்க. இல்ல சில சிரிப்பு ஒத்தி வச்சிருந்தா பின்னால பாத்துக்கலாம். கருன்னு சொன்னா வயிற்றில் இருக்கிற கரு சிசு, அது வாடும் என்று சாப்பிட்டார். அது ஆனா பாருங்க, இதுல கருவாடு வேற. இடையில பெண்கள் போட்டு ஜுவல்ஸ், நகைக்கு யார போட முடியும்? ஆம்பளை மாங்காய் கொட்டைக்கே பொம்பளை போடுறவன் நகைக்கு ஆம்பளை போடுவானா? பொம்பளை. அதுவும் எப்படி பொம்பளைங்க? பிஜே, 2 பிஜேவுக்கு மத்தியில 4 அழகான பொம்பளை. பன்கஹமாத்தா மஸ்னாவ சுலாசவ அர்பா 4 பொம்பளை காட்டான். 2 பிஜேவுக்கு மத்தியில 4 பொம்பளை நல்ல கழுத்துல போட்டு, அது போட்டு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எல்லாம் ஒரு சின்ன பாகத்தை மட்டும் மறைச்சிட்டு எல்லா நகையும் போட்டு காட்டுறான். இந்த 2 கடையில இந்த பொம்பளை பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? விட்டுதான் போவாங்க, அதையும் தானே பார்ப்பாங்க. அதோட பிறகு ஒரு ஹஜ் சர்வீஸ் உடைய விளம்பரம். அந்த விளம்பரம் செய்கிற பெண், அந்த விளம்பரம் செய்கிறவள் ஒரு பெண், அந்த விளம்பரம் செய்கிறவள் ஒரு பெண். இதே போல இருக்கிறவர் ஒருத்தர் சொன்னாரு, நான் ஒரு பெண்களை நீங்க இப்படி அமைச்சு வச்சிருக்கிறீங்க, பெண்களுக்கு உரிமை கொடுக்கவில்லை என்று சொல்லும் போது அவர் சொன்னா, நாங்க பெண்களை இப்படி கருப்பு புர்கா போட்டு பேய் மாதிரி வர சொல்லி நாங்கள் சொல்லவில்லை. கருப்பு புர்கா போட வேண்டாம்னு சொல்லி தொலை, பேய் மாதிரி ஏன் சொல்ற? இது மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்காக அல்லாஹ் தஆலா உன்னை தஜ்ஜாலுக்கு முன்மாதிரியாக அனுப்பி இருக்கிறான். பெண்கள் புர்கா போடுவதை பெண்களை பேய் மாதிரி நாங்கள் அலை சொல்லவில்லை என்று நீ சொல்லுவது, இந்த மார்க்கத்திலே தஜ்ஜால் வருவான் என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக உன்னை அனுப்பி இருக்கிறான் என்று நான் சொன்னால், இப்படி சொன்னதற்காக அல்லாஹ் என்னை கேள்வி எனக்கு இல்லாமல் சொர்க்கத்துக்கு போக சொல்லுவான். சாதாரண விஷயம் இல்ல. புர்கா போடணுமா வேண்டாமா அது வேற விஷயம். நீங்க புர்காவை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு முன்னாலே, முகம் திறக்கலாமா வேண்டாமான்னு பேசுறதுக்கு முன்னாலே அல்லாஹ் சொன்னானே, குல்லில் மூமினீன யகுது மின் அப்சாரிஹிம், மூமின்களை பார்வையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவ திறக்கட்டும் மூடட்டும், நம்ம பார்வை பாதுகாத்தமா? முதல் கட்டளை பார்வையை பாதுகாருங்க, அப்புறம் தான் புர்கா போடுங்க, பர்தா போடுங்க, முகத்தை மூடுங்க, அதெல்லாம் இருக்கு. ஏன்னா நீ பார்வையை பாதுகாக்க சொன்ன பிறகு எவனாவது ஒருத்தர் 2 பேர் பாத்திர கூடாதுங்கிறதுக்கு தான் அது.
இல்லையானா எல்லா பொம்பளையும் முகத்தை எல்லாம் திறந்துட்டு போனாலும் நாம முஸ்லிம்களா இருக்கிறவங்க எப்படி போவோம்? பார்வை பாதுகாத்து போவோம். அல்லாஹ் இப்படி சொல்லல, பார்வை கீழே பார்த்து போங்கன்னு சொல்லல. கீழே பார்த்தா தான் பொம்பளை தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லல. பார்வை மேல பாருங்க, வானத்தை பாருங்க, அப்பதான் பொம்பளை தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்லல. ரவ்வே பசர், இதுக்கு என்ன அர்த்தம் என்னங்க? உங்களுடைய பார்வை பொம்பளையே பார்த்தா கூட பொம்பளை தெரியக்கூடாது. அதுக்கு தான் அல்ல பசர்னு பேர். பெண்ணையே பார்த்தா கூட பெண் தெரியக்கூடாது. அதான் பார்வையை பாதுகாக்கிறது. எப்படி சில சமயத்துல போன்ல ரொம்ப அக்கறையா பேசிக்கலாம், ஆயிடுச்சுங்களா, திடீர்னுங்களா, முன்னால 2 பேர் வர்றாரு, சலான் சொல்றாரு, அது கூட இவர் கண்ணுல தெரிய வந்த பிறகு சொல்றாரு, நான் வந்தேங்க, சலான் சொன்ன, நீங்க பதில் சொல்ல வந்தீங்களா, நான் போன் பேசும்போதா, நீங்களா, 2 பேருமா, பார்க்கவே இல்லையே, முடிச்சுக்கிட்டு தானே இருந்த, பார்க்கலன்னா அது போன் பேசிக்கிட்டு இருந்தேன், கண்ணு போனுக்குள்ள போயிடும். அது மாதிரி ஒரு பொம்பளை முன்னால வந்தா கண் இந்த பக்கம் போயிடணும், பார்த்தாலும் தெரியக்கூடாது. சிலது பார்த்தாலும் தெரியக்கூடாது. அல்லாஹ் பஸருக்கு அர்த்தம் பார்த்தாலும் பெண் தெரியக்கூடாது. அதை முதல்ல செய்யுங்க. அதுக்கு பிறகு ஒரு சமயம் தெரிஞ்சிட்டா என்ன பண்றது? மனுஷன் தானே, இவனுக்கு உணர்ச்சி இருக்குதானே, அந்த உணர்ச்சி தூண்டப்பட்டால் என்ன செய்யறது? பாலியல் இருக்கத்தானே செய்யறது. ஆகையினால் அல்லாஹ் சொன்னா, நீங்கள் பெண்களை நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இருங்கள், வெளியே வராதீர்கள். கர்ணஃபி புயூத்திக்குன்ன, வீட்டுக்குள்ளே இருங்க, வெளியே வந்தாலும் உங்களை மறைத்துக் கொண்டு வாருங்கள். ஹதீஸிலே இருக்கிறது, ஒரு சமயம் தொழுக வந்தாலும் நீங்கள் பழைய ஆடைகளை அணிந்து கொண்டு வாருங்கள். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க. என தப்பித்தவரை ஒரு மனிதன் பார்த்துட்டா கூட பெண்ணை பார்த்த காரணத்தினாலே அவனுடைய உணர்ச்சி தூண்டப்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொன்னார். அதாவது என்னன்னு சொன்னா, மொத்தத்துல மார்க்கத்தை பரக்கத்துக்குள்ள ஒரு காரியமாக கருதாமல் நாம் இவைகள் எல்லாம் அனுசரித்து நடந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட ஒரு அருமையான சமுதாயத்தை இந்த உலகத்திலே உருவாக்க விரும்பினார்களோ அப்படிப்பட்ட சமுதாயமாக நாம் ஆகுவோம் என்பதை நான் தீர்க்கமாக சொல்லிக்கொண்டு, மார்க்கத்தை பரக்கத்துக்குள்ளதாக ஆக்காதீர்கள், மார்க்கத்தை வாழ்க்கையுடைய வழியாக ஆக்குங்கள். குர்ஆனை பார்த்து வாழ வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள், ஹதீஸை பார்த்து வாழ வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள். பணத்துக்காக பயப்படாதீர்கள், பதவிக்காக பயப்படாதீர்கள், உயிருக்காக பயப்படாதீர்கள். ஒன்றே ஒன்று, அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுங்கள் என்று கூறிக்கொண்டு அல்ஹம்துலில்லாஹ். ஹுசைனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய